மோடிஜி பேசின பேச்சுக்களை முதல்ல தமிழில் டப் பண்ணி 24 ஹவர்ஸ்க்குள்ளே கொண்டு வரோம். அதில் பார்க்கலாம். சில ஸ்பீச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் சப்டைட்டில் வரும், சில ஸ்பீச்சஸ் தமிழ் டப்பிங்கில் வரும். இதெல்லாம் சின்ன சின்ன முயற்சி. மத்திய அரசுடைய அனைத்து திட்டங்களுக்கும் தமிழ் பேர் கொடுத்துட்டோம். முதல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க ஹிந்தி பேராக இருக்க புரிய மாட்டேங்குது. அனைத்து பெயர்களுக்கும் தமிழ் பேர் கொடுத்து அதே கீழே பிரபலப்படுத்த ஆரம்பித்து அதே கீழே நம்முடைய பிஜேபியினுடைய போஸ்டர் வேறு வேறு இடத்துல அந்த பேரை மட்டும் பயன்படுத்துங்க, அதை மட்டும்தான் பேச வேண்டும் என்று பேச ஆரம்பித்திருக்கின்றோம். இதெல்லாம் ஒரு பக்கம். தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655799657. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, ஒரு எல்லை இல்லாத ஒரு மகிழ்ச்சி. கடல் தாண்டி, கண்டம் தாண்டி, ஊர்கள் தாண்டி, நாடுகள் தாண்டி நம்முடைய தமிழ் சொந்தங்களே அவர்களுடைய இல்லத்திலே சந்திப்பதிலே மற்றற்ற ஒரு மகிழ்ச்சி. லாஸ் ஏஞ்சல்ஸ் மாநகரம் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு நம்ம ஊரில் சொல்லணும்னா ஒரு பெரிய கிராமம் என்று சொல்லலாம். அனைவருமே இன்றைய தேதியை தேர்ந்தெடுத்து வேறு வேறு பகுதியிலிருந்து வேறு பணிகள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அனைவரும் இங்கே வந்திருக்கின்றீர்கள். முதல் எங்களுடைய நன்றி கலந்த வணக்கத்தை, ஒரு பெரிய எங்களுடைய மகிழ்ச்சியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களை சந்திக்கும் பொழுது எத்தனை தூரம் நாம் பிரிந்திருந்தாலும் அந்த தமிழ் உணர்வு நம்மை தொடர்ந்து இணைத்துக் கொண்டிருக்கும் என்பதற்கு இது ஒரு சாட்சி. இது ஒரு பெரிய மாநகரம் கிடையாது. ஒரு பெரிய மாநகரத்தில் ஒரு கம்யூனிட்டி சென்டரில் அதை போன்ற இடத்தில் நாம் சந்திக்கவில்லை. ஒரு சிறிய மாநகரத்தில் நீங்கள் நிறைய பேர் பெரிய ஊரில் இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்கலாம். அங்கிருந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட கடந்து வந்திருக்கலாம். அதை பார்க்கும்பொழுது அந்த உணர்வு எப்படி நம்மளை இணைக்கிறது என்பதைத்தான் நான் இங்கே அமர்ந்து கொண்டு யோசித்துக் கொண்டு அமர்ந்திருந்தேன். இதற்கு நிறைய நண்பர்கள் காரணமானவர்கள் நாம் இங்கே சந்திப்பதற்கு முயற்சி எடுத்து நம்ம இணைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அண்ணன் நாகராஜன் அவர்கள், அவருடைய துணைவியார், அவருடைய குடும்பத்தினர், இணை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அறிஞர் ஹரி பொத்து அவர்கள் மேடையில் என்னோடு இந்தியாவிலிருந்து பயணம் செய்து இங்கே உரையாற்றி விட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் சகோதரர் எச் சூர்யா அவர்கள். அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு மேடையில் ஒரு இருக்கை தயாராக இருக்கிறது. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக அமெரிக்காவில் இருக்கிறாங்க. 50 ஆண்டுகள் அவர் ஆயிடுச்சு. நம்ம டாக்டர் நாராயணசாமி ஐயா அவர்கள் நாசா. அதே போல இன்னும் 2 மனிதர்கள் வர இருக்கின்றார்கள். டாக்டர் வினோத் அம்பஸ்தா அவர்கள், டாக்டர் அமித் தேசாய் அவர்கள். அதே போல மிக அற்புதமாக வாழ்த்துப்பா பாடிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அருமை சகோதரி அல்லி அவர்கள். ஒரே கல்லூரியில் இருவரும் வேறு வேறு காலகட்டத்தில் மிக முக்கியமாக அவருடைய அருமை தந்தையார் ஐயா செல்வராஜ் அவர்கள். பெரிய நன்றிகள் ஐயாவுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்த்துப்பா எழுதி நமக்காக இங்கே அனுப்பியிருக்கின்றார்கள். கண்டிப்பாக உங்களுடைய தந்தையார் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை நீங்கள் தெரிவிக்க வேண்டும். அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தமிழ் பெருமக்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், மிகுந்த மகிழ்ச்சி. எங்களுடைய இந்த அமெரிக்கா பயணம் பொறுத்தவரை எனக்கு ஒரு உயர்கல்வி படிப்பதற்காக இங்கே வர வேண்டிய கட்டாயம் இருந்தது. அது கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்களாக தள்ளி போட்டுக்கொண்டிருந்தேன். ஒரு ஆஸ்பென் ஃபெலோஷிப் என்கின்ற ஃபெலோஷிப்பு சாண்டியோவில் படிப்பதற்காக ஒரு 6 நாட்கள் ஒதுக்க வேண்டி இருந்தது. ஸோ வந்த பொழுது இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள், நீங்கள் வெஸ்ட் கோஸ்ட் பகுதியில் எங்களை எல்லாம் சந்தித்து விட்டு செல்ல வேண்டும் என்ற அன்போடு அழைப்பு விடுத்திருந்தால் அந்த அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கின்றோம். ஆனால் மறுபடியும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, நம்முடைய சகோதரர் சூர்யா அவர்கள் பேசினாங்க. நேராக சப்ஜெக்டுக்குள்ளே போயிட்டாங்க. என்ன நடக்குது தமிழ்நாட்டில், என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எப்படி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, எப்படிப்பட்ட மாற்றம் வேண்டும் என்று. இளையவர், ரத்தம் எப்போ சூர்யா கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். அதனால் நேரடியாக அந்த தலைப்பை கொஞ்சம் இன்றைக்கி நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். நிறைய நீங்கள் பார்க்குறீங்க, நம்ம கடல் கடந்து இருந்தாலும் கூட நீங்கள் அனைவருமே தமிழ்நாட்டை விட அதிகமாக தமிழ்நாடு அரசியல் என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க. காரில் ட்ராவல் பண்ணும்போது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய கமெண்ட் போடுறீங்க, அலுவலகத்துக்கு நிறைய இமெயில் அனுப்புகிறீங்க, அல்லது எனக்கும் உங்களுக்கும் கூட நேரடியாக தொடர்பு இல்லைன்னா இடையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நிறைய குறுஞ்செய்திகள் அனுப்புகிறீங்க. அதை பார்க்கும் பொழுது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். எப்படி உங்களுக்கு நேரம் இருக்கிறது? அந்த டைம் ஜோன்லாம் தாண்டி அங்கே யாரோ ஒரு பேட்டியோ ஒரு நிகழ்ச்சியோ நடந்திருந்தால் ஒரு 2 மணி நேரத்தில், அது கிட்டத்தட்ட உங்களுக்கு அது மிட் நைட்டாக இருந்திருக்கலாம், அல்லது ஏர்லி மார்னிங்காக இருந்திருக்கலாம். அதை எப்படி பார்த்து 2 மணி நேரத்தில் உங்களால் ஒரு கமெண்ட்டும் போட முடியுதுன்னு பல நேரம் ஆச்சரியமாக யோசித்துக் கொண்டிருப்பேன். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிருச்சு, தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு தமிழ்நாடு அரசியல் மீது எவ்வளவு ஆர்வம் இருக்கிறதோ கடல் தாண்டி உங்களுக்கு அதை விட ஆர்வம் இருக்கிறது. எல்லாத்தையும் துல்லியமாக உங்களுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன். அதில் மிக முக்கியமாக உங்களை எல்லாம் வளர்த்தெடுத்த நம்முடைய தாய் தமிழ்நாடு
அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும். நன்றாக இருக்கக்கூடிய ஒரு இந்தியாவிலே உங்களுடைய சந்ததிகள், நீங்கள் பிறந்து வளர்ந்த அந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும். தூரத்தில் இருந்தாலும் கூட அந்த தொடர்பை தொடர்ந்து வச்சிருக்கீங்க. நீங்கள் ஊருக்கு ஒரு வருஷத்துக்கு 2-3 முறை வரலாம். ஆனால் இருந்தாலும் என்னை பொறுத்தவரை தினமும் யூ ஆர் கனெக்டட் பை ஹார்ட். ரொம்ப தூரம் இருந்தால் கூட யூ ஆர் கனெக்டட் பை ஹார்ட். அது ஒரு பெரிய விஷயம். இங்கே வந்து பார்த்த பிறகு எனக்கு அது தெரிந்தது. அந்த நிகழ்ச்சியில் கொஞ்சம் பேருக்கு தமிழ் தெரியாமல் இருக்கலாம், எனக்கு தெரியல. ஒரு 10-20% வந்து தமிழ் புரியாமல் தெரியாமல் இருக்கலாம். யாராச்சும் அந்த மாதிரி இருக்கீங்களா? என்னபடி டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ்? ஓகே. பேசும்பொழுது கொஞ்சம் நான் ஆங்கிலத்தையும் மிக்ஸ் பண்ணி பேசுகிறேன். ஏன்னா நீங்களும் கூட நேரம் கொடுத்து வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கும் சில விஷயங்கள் தெரியாமல் செல்லக்கூடாது என்பதற்காக கொஞ்சம் ஆங்கிலத்தையும் அங்கங்கே கலந்து பேசுகின்றேன். சகோதரர்களே, இப்போ நம்ம இந்தியாவுடைய பயணம் கடந்த ஒரு 8 ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 2014 இந்தியாவுடைய பயணம் என்பது இதுவரை சரித்திரத்தில் எந்த ஒரு நாடும் செய்ய துணியாததை நாம் செய்ய ஆரம்பித்திருக்கின்றோம். அதை பற்றி ஒரு 20-25 நிமிடங்கள் பேச வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஏன்னா the devil is always in the details என்று சொல்லுவார். நான் அதை மாற்றி the great quality is always in the small things என்று சொல்லுகின்றேன். அதாவது நம்ம நாடு, நீங்கள் தூரத்திலிருந்து பேப்பருடைய ஹெட்லைன்ஸை பார்க்கலாம். What is happening in India? You might see the headlines of the country. இது நடக்குது, மோடிஜி இது செய்கிறாரு, நம்ம நாடு இது நடக்குதுன்னு நீங்கள் பெருமைப்படலாம், சந்தோஷப்படலாம். அல்லது அமெரிக்காவில் இங்கே உங்களுடைய கொலீக்ஸ்கிட்ட வந்து ஒரு டிபேட் வைக்கலாம். ஆனால் நம்ம அந்த ஹெட்லைன்ஸை விட அதுக்குள்ள நம்முடைய நாடு சின்ன சின்ன விஷயங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், அது மூலமாக எப்படிப்பட்ட ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அடித்தளத்தை போட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதை சொல்லுவது என்னுடைய கடமையாக இருக்கிறது. சகோதரர்களே, 2014 நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் ஆட்சி கட்டில் அமர்ந்த பொழுது இந்தியாவினுடைய நிலைமை நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட 45 கோடி மக்களுக்கு ஒரு பேசிக்காக நாம் நினைக்கக்கூடிய ஒரு பேங்க் அக்கௌண்ட் மக்களுடைய கையில் இல்லை. 45 crore Indians did not have a bank account. 45 கோடி மனிதர்களுக்கு ஒரு வங்கி கணக்கு இல்லை. கிட்டத்தட்ட 130 கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் கிட்டத்தட்ட 35% ஒரு பேசிக் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் தான் இந்தியா இருந்துச்சு. 18,000 கிராமத்தை, இந்தியாவில் பல கிராமங்கள் இருக்கிறது, லட்சக்கணக்கான கிராமங்கள் இருக்கிறது. 18,000 கிராமத்தில் கரண்ட் இல்லாத கிராமங்களாக நான் எலக்ட்ரிஃபைடு வில்லேஜஸ், 18,000 வில்லேஜஸ் இந்தியாவில் இருந்துச்சு. நம்ம வரும்பொழுது ஒரு ஜஸ்ட் ஒரு மெட்ரிக், ஒரு புரிதலுக்காக ஒரு மெட்ரிக். கடந்த 8 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 11 கோடி வீட்டில் டாய்லெட் கட்டியிருக்கும். அப்படின்னா 11 crore houses did not have a toilet. 11 கோடி வீட்டுக்கு பேசிக் ஒரு ஹியூமன் டிக்னிட்டி, ஒரு மனிதனுக்கு ஒரு டாய்லெட் என்பது ஒரு ஹியூமன் டிக்னிட்டி. அது இல்லாமல் நம்ம நாடு இருந்துச்சு. 70 ஆண்டுகள் 73 ஆண்டுகள் வேறு காலகட்டத்திலே வேறு கட்சிகள், வேறு ஐடியாலஜி சித்தாந்தங்கள் இருக்கக்கூடிய கட்சிகள் ஆட்சி செய்திருந்தார். ஆனால் இந்த 8 ஆண்டுகளில் நம்முடைய மோடிஜிக்கு இருந்த சவால் பார்த்தீங்கன்னா, எந்த நாட்டில் எந்த ஒரு பிரதமருக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இல்லாத சவாலை மோடிஜி அவர்கள் எதிர்கொண்டார். ஒரே நேரத்தில் எந்த ஒரு நாடும் பார்க்காத சோஷியல் ஸ்பெண்டிங்கை பண்ணணும். இதுவரை ஹியூமன் ஹிஸ்டரியில் எக்ஸப்ட் சைனா எந்த நாடுமே சோஷியல் ஸ்பெண்டிங்க்கு செய்யாத செலவை செய்ய வேண்டும். டெவலப்மெண்ட்டுக்கு அதே அமௌண்ட் ஆஃப் பணத்தை உள்ள போடணும். அதே கவனத்தை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கணும். அதே கவனத்தை டிஜிட்டல் எக்கனாமி கொடுக்கணும். ஒரே நேரத்தில் இந்தியாவை பல இடத்துல முன்னேற்ற வேண்டும் என்கின்ற கட்டாயத்தில் இந்தியா இருந்தது. ஏன்னா நம்ம செய்யல அப்படின்னாங்க the chance for India to reach that pinnacle என்று சொல்லக்கூடிய நேரத்தை நாம் இழந்து விடுவோம். ஏன்னா ஒரு நாட்டுக்கு சில நேரத்தில் மட்டும்தான் அந்த நேரம் வரும். டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் என்று நாம் சொல்லுவோம். ஒரு நாட்டுக்கு சில நேரத்தில் மட்டும்தான் அந்த டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் என்பது வரும். அந்த நாடு வரும்பொழுது அதை பயன்படுத்திக்கிறோம். அமெரிக்கா நியூ டீல் 2ஆம் உலகப் போருக்கு பின்பு ஒரு 30 ஆண்டுகள் அவர்களுக்கு கிடைத்தது. மிக கச்சிதமாக அதை பயன்படுத்தி கொண்டு பிரமிக்க வைக்கக்கூடிய உள்கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பியூட்டிஃபுல் ரோட்ஸ், பெரிய பிரிட்ஜஸ், டேம்ஸ், அந்த 30 ஆண்டுகள் எவ்வளவு கட்ட முடியுமோ அவ்வளவு கட்டி வைத்து விட்டார்கள். அதை ஒரு பிளாட்ஃபார்மாக வைத்து அடுத்து வரக்கூடிய பேபி பூமர் ஜென்ரேஷன், அடுத்து வரக்கூடிய டெக்னாலஜிக்கல் ஜென்ரேஷன் அதை பயன்படுத்தி அமெரிக்கா வளர்த்திட்டாங்க. இன்னைக்கு அமெரிக்காவுடைய ஒரு பெர் கேபிட்டா இன்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா $70,000 இருக்குது. ஒரு மனிதனுடைய சராசரி வருமானம் அமெரிக்காவில் $70,000, $68,000. இதுவரை எந்த ஒரு ஹியூமன் ஹிஸ்டரி, ஹியூமன் சிவிலைசேஷன்ல ரோமன் எம்பையர்ல இருந்து எந்த ஒரு நாடும் பார்க்காத செல்வத்தை அமெரிக்கா பார்த்து கொண்டிருக்கிறது இந்த காலகட்டத்தில். இதே நேரத்தில் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த 40 ஆண்டுகளில் ஏற்படுத்திய உள்கட்டமைப்பை பயன்படுத்தி 40 ஆண்டுகளில் அமெரிக்கா யாரும் பார்க்காத வளர்ச்சியை பார்த்திருக்கு. அதுவும் 6 வருஷத்துக்கு முன்னாடி 2016 அமெரிக்காவுடைய பெர் கேபிட்டா இன்கம் வாஸ் ஜஸ்ட் $48,000.
இன்னும் ஒரு 6 ஆண்டுகளில் வளர்ந்த நாடு மறுபடியும் வளர்ந்து இன்னைக்கு $70,000 தொட்டிருக்காங்க. இந்த கலிஃபோர்னியா, நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட், இந்த கலிஃபோர்னியா மாகாணத்தை தனி ஒரு நாடாக பிரித்தோம் அப்படின்னா அந்த வேர்ல்ட்ஸ் 8th largest எக்கானமியாக அந்த கலிஃபோர்னியா ஸ்டேட் மட்டும் வரும் அளவுக்கு இந்த மாகாணத்தை வளர்த்தி இருக்கின்றார். அதற்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அவர்களும் யாரோ ஒரு காலகட்டத்தில் சில அமெரிக்க பிரசிடென்ட் அவர்கள் எடுத்த முக்கியமான முடிவுகள் அந்த அடித்தளத்தை போட்டு அதை பயன்படுத்தி அடுத்து வரக்கூடிய 2-3 தலைமுறை வளர்த்தி விட்டார். இப்போ இந்திய கரெக்டாக அதே வேலையை நம்முடைய மோடிஜி செய்கிறார். இதை செய்யணும், உள்கட்டமைப்பை பயன்படுத்தணும். இதுவரைக்கும் நேஷனல் ஹைவே வெறும் ஒரு நாளைக்கு 7.5 கிலோமீட்டர் நம்ம ஊரில் ரோடு போட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு அது 25 கிலோமீட்டர் பெர் டே ஆவரேஜாக மாற்றிருக்கும். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. இதே நாடு 2014 ஒரு நாளைக்கு நம்ம போட்ட நேஷனல் ஹைவேவுடைய ஆவரேஜ் கிலோமீட்டருங்கிறது ஒரு நாளைக்கு 7.5 கிலோமீட்டர் போட்டுட்டு இருந்த நாடு இன்னைக்கு 25 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு போடுறோம். இந்தியா முழுவதுமே வேகமாக ரோடு எல்லா இடத்துலையும் உள்கட்டமைப்பு. எந்த நாடுமே பார்க்காத ஒரு டிஜிட்டல் எக்கானமியை கிரியேட் பண்ணுறோம். இது அமெரிக்கா கூட யோசிச்சுட்டு இருக்காங்க, எப்படி இந்தியாவில் ஒரு டிஜிட்டல் எக்கானமி கிரியேட் பண்ண முடியுது. போன மாதம் முழுமையாக முடிந்த செப்டம்பர் மாதத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே மாசத்துல 10 லட்சம் கோடி ரூபாய் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இந்தியா செலவு பண்ணியிருக்கு. 10 lakh crore rupees ஒரு மாதம். யாருமே அது நம்மளுடைய அந்த இண்டிவிஜுவல் டிரான்சாக்ஷன் ஐடி, யூபிஐ ஐடி பார்த்தீங்கன்னா எந்த நாடும் யோசிக்கிறாங்க. இனி அமெரிக்கன்ஸ் திங்கிங் எப்படி இந்தியாவில் அது முடியுது, அடுத்த கட்டம் எப்படி வளர வேண்டுமோ அதற்கு அடித்தளத்தை மோடிஜி போட்டுட்டு இருக்காங்க. டிஜிட்டல் எக்கானமியை அந்த நாட்டை மாற்றிடுவோம் அப்படின்னு. அதே நேரத்தில் வீடு இல்லாதவர்களுக்கு வீடும் கட்டணும். ஸோ எந்த ஒரு கட்சிக்குமே எந்த ஒரு பிரைம் மினிஸ்டருக்குமே இல்லாத ஒரு சேலஞ்சை மோடிஜி எடுத்திருக்காரு. அது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா 11 கோடி பேர்த்துக்கு ஒரு இடத்துல கழிப்பறை டாய்லெட் கட்டுறாரு. 18,000 கிராமத்துக்கு கரண்ட் போகாத கிராமங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் an electricity has entered into 18,000 villages in India. India is 100% electrified. அது ஒரு மிக வேகமாக உதான் ஸ்கீம். இப்போ எப்படி உங்களுக்கு சான் பிரான்சிஸ்கோவில் 3 ஏர்போர்ட் இருக்குது, போர்ட்லேண்ட் இருக்குது, பக்கத்தில் போனால் இங்கே ஒன்று இருக்குது. அதே போல் இப்போ சென்னைக்கு 2வது ஏர்போர்ட்டு, மும்பைக்கு 2வது ஏர்போர்ட்டு, டெல்லிக்கு 2வது ஏர்போர்ட் வர வேண்டுமான்னு ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவும் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்கிறது. நமக்கும் பெரிய மாநகரத்தில் 2, 3வது விமான நிலையத்தை கொண்டு வர வேண்டும். ஸோ அதை நம்முடைய நண்பர்களுக்கு, குறிப்பாக நம்முடைய சொந்தங்களுக்கு இங்கே சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய கடமை என்று நான் நினைக்கின்றேன். இது பேப்பரில் ஒரு பெரிய ஒரு செக்ஸி ஹெட்லைன்ஸாக வராது, இது நடக்க போகுதுன்னு வராது. ஆனால் இது அனைத்துமே மிகப்பெரிய அடித்தளத்தை போட்டு கொண்டிருக்கின்றோம். அதே போல இங்கே நிறைய பேர் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கீங்க. சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸ் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க, ஒரு சாஃப்ட்வேர் கண்ட்ரி. குறிப்பாக இந்தியர்கள் அமெரிக்கா வர்றாங்க. அமெரிக்காவில் வெள்ளையர்களை விட அமெரிக்காவில் ஒயிட்டஸ்ட் ஆஃப் ஒயிட் அமெரிக்கன்ஸை விட பெர் கேபிட்டா இன்கமில் இந்த இந்தியன் அமெரிக்கன்ஸ் ஆர் லீடிங் என்பதை கேட்பதற்கு நமக்கு அங்கே பெருமையாக இருக்குது. இந்தியாவில் அந்த வார்த்தையை கேட்பதற்கு ஒரு சிங்கிள் ரேஷியல் குரூப் அமெரிக்காவில் ஹையஸ்ட் ஏர்னிங் குரூப் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் அமெரிக்கன்ஸ். அதுக்கப்புறம் தான் ஜூயிஷ் அமெரிக்கன்ஸ், அதுக்கப்புறம் தான் ஒயிட் அமெரிக்கன்ஸ் வர்றாங்கன்னா அப்போ நம்முடைய திறமை கடல் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய திறமையை காட்டி இந்தியாவில் போன ஃபினான்ஷியல் இயரில் இந்தியாவில் மொத்தமாக சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் மட்டும் பெரிய கம்பெனி எல்லாம் சேர்ந்து ஹையர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 4,52,000 பேர். இது இந்தியன் ஹிஸ்ட்ரியில் இதான் ஹையஸ்ட் ஹையரிங் என்ன சிங்கிள் இயர். போன வருஷம் 4,52,000 சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸை நம்முடைய நண்பர்கள் வேறு கம்பெனி ஹையர் பண்ணியிருக்காங்க. பிக் கம்பெனிஸ், ஸ்மால் கம்பெனிஸ், மீடியம் கம்பெனிஸ். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 2015 21 வரைக்கும் 6 ஆண்டுகளில் 1,28,000 பேட்டன்ட் ஃபைல் பண்ணியிருக்கோம் டெக்னாலஜியில் மட்டும். ஏன்னா எப்பவுமே சொல்லுவாங்க இந்தியன்ஸ் ரொம்ப குவாலிட்டி, இந்தியன்ஸ் டெக்னாலஜி உங்களுக்கு இருக்குது, ஆனால் பேட்டன்ட் ஃபைலிங்கில் ரொம்ப பின்னாடி இருக்கீங்க. இப்போ 1,28,000 பேட்டன்ட்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். 4,52,000 குவாலிட்டி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஒரே வருஷம் ஹையர் ஆயிருக்காங்க. இதெல்லாம் ஃபண்டமெண்டலாக நம்முடைய நாட்டை மாற்றிக்கிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டலி ஆர் கண்ட்ரி இஸ் சேஞ்சிங். எப்படி அடிப்படை மாற்றம் வேண்டும் என்று சொல்லுவார்கள், அது இந்தியாவில் இப்போ நடக்க ஆரம்பிக்கும். முதலாக நம்முடைய நாட்டை எல்லா பக்கம் பார்க்கும் பொழுது தி எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி, அதாவது புவரஸ்ட் ஆஃப் புவர்னு சொல்லுவோம். $1 80 ரூபாய்க்கு கீழே யார் வருமானம் வச்சு வாழ்றாங்களோ புவரஸ்ட் ஆஃப் புவர் நம்முடைய யுனைடெட் நேஷன்ஸுடைய குறியீடு சொல்லுது. இன்னைக்கு இந்தியாவில் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி ஹஸ் கம் டவுன் டு 1% அண்ட் பிலோ. 1% கீழே நம்முடைய எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியை கொண்டு வந்திருக்கோம். அது ஒரு பெரிய சாதனை. 8 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 4.5%, 5% அந்த எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி ஹஸ் கம் டவுன் டு பிலோ 1%. இது அனைத்துமே ஒரே நேரத்தில், இது எப்படி சொல்லணும்னா சின்ன குழந்தைங்க சொல்லுவாங்க, அதாவது அவெஞ்சர்ஸ், ஹீமேன், சூப்பர்மேன் எல்லா ஹீரோ ஒரே நேரத்தில் சண்டை போட்டால் எப்படி இருக்குமோ அந்த சேலஞ்சை மோடிஜி பண்ணுறாரு.
இதையெல்லாம் தாண்டி இன்டர்நேஷனல் லெவலில் இந்தியா அப்படின்னு சொன்னோம்னா முதலாக எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. அறிவன் இந்தியன் அப்படிங்கிறாங்க. ஒரு ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு இந்தியாவில் கூப்பிட்டு பாடி ஃப்ரெஸ்கிங் எல்லாம் பெருசாக பண்ணுறது இல்லை. இப்போ இந்தியான்னு சொன்னாவே ஒரு பெரிய கௌரவம், ஒரு பெரிய மரியாதை. இப்போ நிறைய இடத்துல நான் நேற்று கூட ஒரு சின்ன சாண்டியோகா பக்கத்தில் ஒரு சின்ன கவுண்டியில் போய் இந்தியான்னு சொன்னோன்னா யூஆர் ஃப்ரம் மோடிஸ் கண்ட்ரி அப்படிங்கிறாங்க. இது அனைத்துமே நமக்கு ஒரு பெருமை. நம்முடைய ஆட்சி, மோடிஜியினுடைய அந்த நிர்வாக திறமையினால ஒரு இந்தியனுக்குமே நம்முடைய நாட்டினுடைய பெயரை சொல்லும் பொழுது நமக்கு அந்த மரியாதை கொடுத்து கேட்கின்றார்களோ. மிகப்பெரிய ஒரு அற்புதமான நாட்டிலிருந்து வந்திருக்கீங்க, அடுத்த ஜென்ரேஷன் உங்களுது தான், இட் இஸ் கோயிங் டு பி யூஎஸ் அண்ட் இந்தியா தான். ஏன்னா சைனாவை நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய சிவிலைசேஷனல் ஸ்ட்ரென்த்தில் நீங்கள் சைனாவை தாண்டி வந்துடுவீங்க. இது அனைத்துமே கேட்பதற்கு மிக சந்தோஷமாக இருக்கிறது. அதற்கு ஒரு நிலையான நிர்வாக திறமை மிக்க ஒரு அரசு நமக்கு கிடைத்திருக்கிறது. நல்ல ஒரு கட்சி, இந்தியாவை முதன்மைப்படுத்தி எப்பொழுதுமே இந்தியா ஃபர்ஸ்ட் என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு கட்சி. அதில் மிக முக்கியமாக நமக்கு மோடிஜி கிடைத்திருக்கின்றார்கள். நம்முடைய சகோதரர் சூர்யா அவர்கள் சொன்னது போல ஜனநாயகத்தில் எந்த ஒரு மனிதருமே 21 ஆண்டுகள் அந்த மாகாணத்தினுடைய தலைவராக, நாட்டினுடைய தலைவராக ஜனநாயக முறையில் 21 ஆண்டுகள் இருந்தது கிடையாது. நமக்கு தெரியலதான் நம்ம லீ குவாங் யூ அவர்கள் சிங்கப்பூர்னு சொன்னா கூட இட்ஸ் அன் அத்தாரிட்டேட்டிவ் லீடர். அந்த டெமோக்ரஸி அப்படி தான் டிசைன் பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே பில் கிளின்டன் அவர்கள் அர்கன்சாஸ்ல 12 வருஷம் பிளஸ் யூஎஸ் பிரசிடென்ட்டாக 8 வருஷம் 20 ஆண்டுகள் ஒரு மாகாணத்தினுடைய தலைவராக, ஒரு நாட்டினுடைய தலைவராக அவர்களுடைய ரெக்கார்டை இன்னைக்கு மோடிஜி அவர்கள் முறியடித்திருக்கின்றார்கள். அதே டெமோக்ராட்டிக் முறையில் லீ குவாங் யூ அவருடைய ரெக்கார்டையும் நமக்கு அது ரெக்கார்ட் இஸ் நெவர். ஏன்னா மோடிஜி பொறுத்த வரைக்கும் அவருடைய பிறந்தநாளும் அவர் கொண்டாட மாட்டார். பிறந்தநாளும் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேச ஒரு ஜூவில் போய் சீத்தா புலியை கொண்டு வந்து உள்ள விட்டுட்டு இருப்பாரு. ஒரு என்ஜிஓ சம்பந்தமான நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஸோ மோடிஜி இஸ் நெவர் ஆஃப்டர் நம்பர்ஸ். நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு அந்த நம்பர்ஸ் ஒரு எக்ஸைட்மெண்ட்டே கிடையாது. 20 ஆண்டுகள் முடித்து விட்டேன், இன்னும் 25 ஆண்டுகள் செல்ல வேண்டும், அது ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடையாது. ஆனால் மோடிஜியினுடைய எக்ஸைட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர்த்த பாவர்ட்டியிலிருந்து மேலே கொண்டு வர்றோம், எத்தனை மிடில் கிளாஸ் பீப்புளை கிரியேட் பண்ணுறோம், இதை கம்ப்ளீட் ஒரு டிஜிட்டல் எக்கானமி அந்த நாட்டை உருவாக்குறோமா, ஒரு வல்லரசாக மாறுவதற்கு அடித்தளம் விட்டு செல்கின்றோமா, எல்லாத்தையும் தாண்டி முதலாக இந்தியா இன்டர்னலி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் காவல்துறையிலே 10 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கின்றேன். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை எங்கேயாச்சும் இந்தியாவில் நடந்துக்கிட்டே இருக்கும். வடகிழக்கில் பிரச்சனை இருக்கு, அதை நீங்கள் சரி பண்ணீங்கன்னா காஷ்மீரில் பிரச்சனை வரும். காஷ்மீரை நீங்கள் சரி பண்ணினீங்கன்னா தி மிடில் ஆஃப் இந்தியா, குறிப்பாக ஜார்க்கண்டோ, பீகாரோ, மத்திய பிரதேஷ்லையோ லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் பிரச்சனை வரும். அதையும் கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்னா டெரரிஸ்ட் அட்டாக்கு, பாம்பு பிளாஸ்ட் ஏதாச்சும் ஒரு இடத்துல நடக்கும். டெல்லியோ, மும்பையோ, ஹைதராபாத்தோ, பெங்களூரோ. ஸோ எப்பவுமே இன்டர்நெட் செக்யூரிட்டியில் இந்தியாவுக்கு எப்பொழுதுமே பிரச்சனைகள், எந்த காலகட்டத்திலையுமே வேறு வேறு பிரச்சனைகள் இருந்தது. இன்னைக்கு 8 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா முதலாக வடகிழக்கில் தீர்வை கொண்டு வந்திருக்கும். வடகிழக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டுக்கும் இருக்கக்கூடிய பெக்கூலியர் பிரச்சனை, நாகாலாந்து பேச்சுவார்த்தை மூலமாக கிட்டத்தட்ட தீர்வை எட்டி இருக்கின்றோம். அதில் இருக்கக்கூடிய முக்கியமான NSCN குரூப் எல்லாருமே சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சைனாவுடைய பார்டரில் மட்டும் சைனாக்காரங்க இன்டென்ஷனலாக பண்ணக்கூடிய அந்த ஸ்கிரிமிஷை தவிர அங்கேயும் நம்ம கண்ட்ரோலில் வச்சிருக்கிறோம். காஷ்மீரை பொறுத்தவரை முழுமையான ஒரு தீர்வு கிட்டத்தட்ட நம்முடைய காலகட்டத்தில் நம்ம லைஃப் டைம்ல ஏபிள் டு see a peaceful காஷ்மீர். 370 இல்லாமல், ஆர்டிகல் 35 இல்லாமல், சுவிட்சர்லாண்டை விட பெட்டர் ஒரு ஊர் காஷ்மீர்னு சொல்லுவாங்க. அதையும் இன்னைக்கு ஒரு தீர்வு நம்முடைய மோடிஜி அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட நக்சலிசம் என்பது ஆல்மோஸ்ட் ஜீரோ. ஜார்க்கண்டோ, நீங்கள் பீகாரோ, நீங்கள் மத்திய பிரதேஷோ, எந்த வெஸ்ட் பெங்கால், ஜங்கல் மஹால் எங்கே எடுத்தாலும் கூட முதலாக நக்சலிசமுக்கு ஒரு தீர்வையும் கொடுத்திருக்கின்றோம். டெவலப்மெண்ட் வர அனைத்துக்கும் ஒரு தீர்வு. ஏன்னா எல்லோருமே வேறு மாதிரி யோசித்துக் கொண்டிருந்த பொழுது மோடிஜி மட்டும்தான் யோசிச்சாரு. இந்தியாவில் 900 மாவட்டம் இருக்கு, 900 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இந்தியாவில் இருக்கு. இந்த 900 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. முதல்ல அதை கண்டுபிடிங்க. அந்த பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸை தனியாக ஒரு ஸ்கீம் கொண்டு வாங்க. அந்த டிஸ்ட்ரிக்டை முன்னேற்றுங்க. அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக முன்னேற்ற நம்முடைய நாடு முன்னேறும்னு சொல்லிட்டு ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு கொண்டு வந்தார். இந்த 900 மாவட்டங்கள் இந்தியாவில் இருந்தாலும் அதில் கிட்டத்தட்ட 100 மாவட்டங்கள் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்னு செலக்ட் பண்ணி தமிழகத்தில் 2 மாவட்டத்தை அதில் கொண்டு வந்து அதுக்கு தனியாக ஒரு கவனம் கொடுத்து, தனியாக ஒரு ஃபண்டிங் கொடுத்து, இன்னைக்கு இந்தியாவுடைய ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் என்று சொல்லக்கூடிய the worst performing 100 districts of the 900 districts எடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய இண்டிகேட்டர்ஸ் இப்போ கடைசியாக வரக்கூடிய நித்தி ஆயோகனுடைய சர்வே, மால் நியூட்ரிஷன் ரேட், சைல்டு பர்த் போது பெண்களுடைய இறப்பு,
ஸ்டண்டட் growth in children, அந்த ஒரு டேட்டாவையும் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 60%, 70% லீட் காமிச்சிருக்காங்க. இந்த 8 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா இண்டிகேட்டரையுமே இந்த பேக்லாக் என்று சொல்லக்கூடிய ஒரு மாநிலத்திலுமே சில பின்தங்கிய மாவட்டங்கள் இருக்கும் என்று அதற்கு ஒரு கவனம். 70 ஆண்டுகளாக எந்த ஒரு பிரதமருமே இந்த மாதிரி யோசிச்சு பார்த்தது கிடையாது. இந்த பேக்வர்ட்னஸ் எப்படி நம்ம முன்னாடி கொண்டு போகலாம் அதையும் சரி பண்ணியிருக்காரு. ஆனால் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்முடைய நாட்டில் நடந்துட்டு இது நார்மலி the headlines don't cover it. The headlines are generally the big things. But 10 lakh crore in a single month digital transaction phenomenon நம்ம பண்ணியிருக்கோம். பேக்வேர்டு பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவை செலக்ட் பண்ணி அதை கரெக்டாக க்ளீன் பண்ணி அதுக்கு தனியாக ஒரு கவனம் கொடுத்து நித்தி ஆயோக் தனியாக அதுக்கு ஒரு ஃபோக்கஸ் கொடுத்து மேலே கொண்டு வந்திருக்கோம். ஒரு எக்கனாமிக் இண்டிகேட்டரையும் சரி பண்ணி நான் எங்கேயுமே நம்ப மாட்டேன். கொரோனா வந்துருச்சு February 2020 மோடிஜியினுடைய ஒரே யோசனை எத்தனை பேர் நம்ம லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுறோம். அமெரிக்காவில் எவ்வளோ லாக்டவுனுக்கு நம்ம பார்த்தோம். ரிப்பப்ளிகன் ஸ்டேட்ஸ்லாம் எப்படி லாக்டவுன் போடலாம், உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது, ஹவு டேர் யூ லாக் ஆர் கண்ட்ரி டவுன், இங்கே கொடி பிடிச்சவங்கள பார்த்தோம். டெமோக்ராட்டிக் ஸ்டேட்ஸுமே வந்து வேகமாக ஓப்பன் பண்ணாங்க. இந்தியாவில் மட்டும்தான் பிரதமர் அவர்கள் ஒரு டிவியில் வந்து நான் ஒரு நாள் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், நம்ம லாக்டவுன் போக போகிறோம்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு மனிதர் 130 கோடி பேர்த்தில் ஒருத்தர் எதிர்த்து கேள்வி கேட்கல. பிஎம் சொல்லிட்டார், அவர் சொன்னார்னா அதில் ஒரு காரணம் இருக்கும். லாக்டவுன் சொல்லிட்டாரு, we are going for லாக்டவுன். அந்த லாக்டவுனை எக்ஸ்டெண்ட் பண்ணும் பொழுது கூட யாரும் கேள்வி கேட்கல. பிஎம் சொன்னார்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் என்று ஒரு டெமோக்ராட்டிக் நேஷனாக ஒரு பிரைம் மினிஸ்டர் சொன்னது கேட்டோம். அதற்கு நம்முடைய பிரைம் மினிஸ்டர் என்ன கைமாறு பண்ணாருன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 80 கோடி மக்கள் February 2020 ஆரம்பிச்சு இன்னைக்கு தேதி வரைக்கும் 80 கோடி மக்களுக்கு லாக்டவுன் பீரியட்ல தனி ரேஷன் 5 கிலோ அரிசி அல்லது கோதுமை 1 கிலோ பருப்பு. இந்தியாவில் நார்மலாக அவங்களுக்கு என்ன ரேஷன் வருதோ, இப்போ தமிழகத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2,25,00,000 ரேஷன் கார்டு இருக்கு. அதில் அவங்களுக்கு என்ன ரேஷன் வருதோ அதை தாண்டி இந்த 80 கோடி மக்கள் இந்த லாக்டவுனில் யாரெல்லாம் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற டேட்டா படி தினக்கூலிகள், டெய்லி வேஜஸ், டெய்லி அவங்க வேலைக்கு போவாங்க, ஆட்டோ டிரைவர்ஸாக இருப்பாங்க, அவங்களுக்கு லாக்டவுனால பிரச்சனை ஆகுறத இன்னும் கண்டினியூ பண்ணுறோம். 2020 February ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள் தாண்டி இன்றும் மாதத்திற்கு அவர்களுக்கு 5 கிலோ அரிசி அல்லது கோதுமை 1 கிலோ பருப்பு. எந்த கண்ட்ரியுமே எந்த டெமோக்ராட்டிக் நேஷனுமே கொடுக்காத அளவுக்கு ஒரு சோஷியல் எம்பசஸ், அதாவது ஒரு ஹியூமன் பீயிங்காக பார்த்து லாக்டவுனில் கொடுக்கும். எல்லோருமே நம்முடைய எதிர்கட்சி நண்பர்கள் எல்லாருமே கேலி கிண்டல் பண்ணாங்க. எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் கை தட்டினா போதுமா, இல்லை நீங்கள் இந்த மாதிரி தீபத்தை ஏற்றினா போதுமா, எப்படி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எப்படி நீங்கள் மருந்தை கண்டுபிடிப்பீங்க. இப்போ வளர்ந்த ஆஸ்திரேலியாவே வந்து மருந்து தட்டுப்பாட்டுகளில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த பொழுது வேகமாக நம்முடைய உள்நாட்டை முடுக்கிவிட்டு 2 மருந்துகளை இந்தியாவில் தயாரித்து இன்னைக்கு நாம் ஒரு இந்தியராக சொல்லலாம். we have 5 மேட் இன் இந்தியா கொரோனா வேக்சின்ஸ், 5 வேக்சின்ஸ் மிக வேகமாக நேசல் வேக்சினை கொண்டு வந்திருக்கும். நேசல் வேக்சினும் கொண்டு வந்த முதல் 3 நாடுகளில் ஒரு நாடாக இந்தியா இருக்கு. இப்போ ஸ்கின் மேலே பேட்ச் வேக்சின், அதாவது நீங்கள் அந்த ஸ்கின் மேலே பேட்ச் பண்ணிட்டீங்கன்னா வேக்சின் உள்ளே வந்து ஸ்கின் மூலமாக உள்ளே போயிடும். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த வேக்சின் வருது. இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய கெப்பாசிட்டிக்கு ஒரு சான்று. இந்தியன்ஸ் கேன் டெமான்ஸ்ட்ரேட் எக்ஸலன்ஸ். ஒரு கிரைசிஸில் இந்தியா வெளியே கொண்டு வர முடியும், உலகத்துக்கே ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க முடியும். நமக்கு மட்டும் வேக்சின் 100 நாடுகளை தாண்டி கொடுத்துருக்கின்றோம் வேக்சின். அதில் 46 நாடுகளுக்கு இலவசமாக கொடுத்துருக்கோம் வேக்சின். எல்லா நாடுகளுமே வாங்கி அமெரிக்கா உட்பட ஒரு $32 ட்ரில்லியன் இருக்கக்கூடிய உலகத்தினுடைய பொருளாதார வல்லரசு அவர்களே வேக்சின் போர்டிங் பண்ணும் பொழுது இந்தியா தன்னுடைய கையை தாண்டி கொடுக்க ஆரம்பித்தார்கள். 46 நாடுகளுக்கு எந்த கேள்வியும் இல்லாமல் முதல் ஆப்பிரிக்கன் நேஷன்ஸ், பக்கத்து நேபாள் நாடுகள், பூட்டான், ஸ்ரீலங்கா, யாருக்கெல்லாம் போகணுமோ முதல்ல நீங்கள் எடுத்துக்கணும். இது எல்லாம் இந்தியாவை வந்து இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு மாரல் சூப்பர் பவராக உருவாக்கி இருக்கிறது. ஒரு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு சண்டை நடக்குது. எல்லாரும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. நான் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணல, ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணேன். ஆனால் மோடிஜி நாம் எடுத்த ஸ்டாண்டு மட்டும்தான், அதாவது ரஷ்யாவுக்கும் இல்லை உக்ரைனுக்கும் இல்லை, எங்களை பொறுத்தவரை பேச்சுவார்த்தையிலே தீர்வு காணுங்கள். அதே நேரத்தில் 22,000 எங்கள் குழந்தைங்க உள்ள இருக்காங்க, 22,000 கிட்ஸ் எங்களுடைய குழந்தைகள். தமிழ்நாட்டில் 1968 சில்ட்ரன் உக்ரைனில் மருத்துவம் படித்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த நாடுமே பேசாதப்ப, ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், நாங்கள் இன்னைக்கு ஒரு பிஜேபியில் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் இருந்துச்சு. பிஎம் எங்களுக்கு பேச வேண்டியது இருந்தது 11:30 மணிக்கு. நாங்கள் எல்லாருமே வீடியோ கான்ஃபரன்ஸில் உட்காந்துருக்கோம். மோடிஜி அவர்கள் ஒரு 7-8 நிமிடங்கள் தாமதமாக வீடியோ கான்ஃபரன்ஸ் வந்தாங்க.
அந்த 7-8 நிமிடம் தாமதமாக வருவதற்கு முன்பு 2 மணி நேரத்தில் உக்ரைனுடைய பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கிட்ட பேசுறாரு, ரஷ்யாவுடைய பிரசிடென்ட் புட்டின்கிட்ட பேசுறாரு. 2 இடத்துலையும் போரை டைம் பண்ணி நிறுத்துறாங்க. ஒரு சேஃப் ஜோனை உருவாக்குறாங்க. அதுவும் கிட்டத்தட்ட 5 பகுதியில் சேஃப் ஜோன், 5 இடத்துல வேறு வேறு பகுதி, வேறு வேறு கண்ட்ரி, நெய்பரிங் கண்ட்ரிக்குள்ள நம்முடைய குழந்தைகள் வெளியே கொண்டு வரப்படுகின்றார்கள். அந்த 5 பக்கத்து நாடுகளுக்கும் 5 மத்திய அமைச்சர்கள் அதற்கு முன்னாடி அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். நம்முடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஒரு 5 பிரைவேட் நிறுவனத்தினுடைய விமானங்கள், கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சாட்டிகள். கோஆர்டினேஷனை யோசிச்சு பாருங்க. ஒரு எக்ஸலண்ட் லெவல் ஆஃப் கோஆர்டினேஷன். நம்மளாம் வெளியிருந்து இந்தியாவை பார்த்தெல்லாம் கேள்வி பேசுவாங்க, இல்லை உங்களால் இதே செய்ய முடியாது, மும்பை அட்டாக் நடந்துச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க, அப்படியெல்லாம் சொன்ன ஒரு காலகட்டத்தை தாண்டி இன்னைக்கு 14 ஆண்டுகள் கழித்து பார்க்கும் பொழுது இந்தியாவை தாண்டி ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு வார் ஜோனில் 22,000 பேர்த்தை எவாக்குவேட் பண்ணுறோம், போரை நிறுத்துகிறோம், நெய்பரிங் கண்ட்ரிக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறோம். நம்முடைய விமானப்படை விமானங்கள் தயாராக இருக்கிறது. பாகிஸ்தான் குழந்தைங்க, பிலிப்பைன்ஸ் குழந்தைங்க, இந்தோனேஷியா குழந்தைங்க இந்தியாவுடைய கொடியை பிடித்து அவர்களும் வருகின்றார்கள். எங்களுக்கும் ஒரு சேஃப் பேசேஜ் கொடுங்கன்னு. ஒரு கீறல் இல்லாமல், ஒரு காயம் இல்லாமல் 22,000 பேர்த்தையும் கொண்டு வந்து வீடு வரைக்கும் சேர்த்துறாங்க. பேசிய காலமெல்லாம் தாண்டி இப்போ இந்தியாவை பொறுத்தவரை ஒரு மாரல் சூப்பர் பவராக எல்லோருமே ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்துவிட்டார். இந்தியா சொன்னால் சரியா இருக்கும். உதாரணத்திற்கு யோகா டே. இதற்கு முன்பு இந்தியா மோடிஜி சொன்னார், 2014 அக்டோபரில் சொன்னாங்க, இந்த மாதிரி யோகா டே நம்ம கொண்டு வரணும், செப்டம்பர் 21 நம்ம யோகா டே எல்லா இடத்துலையும் கொண்டு வரணும் என்று சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 197 நாடுகளில் இன்டர்நேஷனல் யோகா டே போன வருடம் நடந்திருக்கிறது. 197 கண்ட்ரீஸில் எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டு முதலாக இந்தியாவிலிருந்து ஆயுர்வேதா, யோகானா இந்தியா அப்படிங்கிற அந்த மாரல் கெப்பாசிட்டியை வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இது எல்லாமே நம்ம வெளியிருந்து பார்க்கும் பொழுது மிக அற்புதமான ஒரு விஷயங்கள். இந்தியா நாட்டிற்கும் பெருமை, இந்தியர்களுக்கு பெருமை, நம்முடைய குழந்தைகளுக்கு பெருமை. எங்கே சென்றாலும் கூட இப்போ யுனைடெட் நேஷன்ஸில் பிரெஞ்சு பிரசிடென்ட் அவர் சொல்கிறார், இந்தியாவுடைய ஸ்டாண்டு தான் உக்ரைன் ரஷ்யா ஸ்டாண்டில் இந்தியா எடுத்தது தான் சரியான ஸ்டாண்டு, கரெக்டான ஸ்டாண்ட் எடுத்தாங்க. அவங்க சொன்னதை நம்ம செஞ்சுருக்கணும். நம்ம எல்லாருமே போலார்ஸாக ஆளுக்கு ஒரு பக்கம் போய் நாம தான் சண்டையை பெருசுப்படுத்தி கடைசியில் உக்ரைனை கொண்டே நடத்தியிருக்கணும். நம்முடைய பிரெஞ்சு பிரசிடென்ட் சொல்லும் அளவுக்கு டிப்ளமேட்டிக்காக நம்ம வளர்ந்துருக்கின்றோம். சமீபத்தில் நம்முடைய ஜெய்சங்கர் அவர்கள் அமெரிக்கா பயணமெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் இந்தியாவுடைய வெளியுறவு அமைச்சர் பேசாதது ஜெய்சங்கர் பேசியிருக்காரு. அதெல்லாம் 70 ஆண்டுகள் காத்து கொண்டிருந்தோம். ஒரு வல்லரசை கண்ணுக்கு கண்ணா நேருக்கு நேராக பார்த்து இந்தியா இன்னைக்கு பேசுது. அதுவும் ரொம்ப மரியாதையாக, பண்பாக, இந்தியாவுடைய பாரம்பரியத்தோடு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பேசுகிறாங்க. இது இந்தியாவுடைய செஞ்சுரி, இது இந்தியாவே, இப்படித்தான் நாங்கள் செய்வோம், நாங்கள் செய்கிறது தான் சரி, அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. இதெல்லாம் முதல்ல அந்த வார்த்தைகளை கேட்கணும். அதற்கு முன்னாடி வல்லரசு நாடுகள் என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கொண்டிருந்த காலமெல்லாம் சென்று இன்னைக்கு இந்தியாவிற்கென்று ஒரு ஃபாரின் பாலிசி உருவாக்கியிருக்கோம். இது இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி. இந்திய மக்களுக்கு எது சரியோ அதை இந்தியா செய்யும். உங்களுக்கு எது சரி, நாங்கள் செய்ய மாட்டோம், எங்களுக்கு எது சரி. இதெல்லாம் 70 ஆண்டுகள் காத்திருந்தோம். இதை போன்ற ஜெய்சங்கர் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தைகளை கேட்பதற்கு ஒரு வாஷிங்டனில் வந்து காங்கிரஸ்ட, செனட்டர்ஸ்ட, பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட பேசும்பொழுது அதெல்லாம் 70 ஆண்டுகள் தவம் இருந்தோம், இதெல்லாம் நம்ம பேசணும் அப்படின்னு. அதெல்லாம் இன்னைக்கு நடக்குது. ஸோ இத்தனை விஷயங்கள், இந்த சின்ன சின்ன விஷயங்களை உள்ளே செய்து கொண்டிருக்கின்றோம். இதற்கான அடித்தளம் இந்த மோடிஜி அவர்களுடைய இலக்கு என்பது 2025-26 $5 trillion எக்கானமி நம்ம கொண்டு வரணும். அவருடைய பெரிய விருப்பம் 5 trillion எக்கானமி நம்ம வர வேண்டும் என்று. இன்னைக்கு $3.1 trillion இருக்கும். கிட்டத்தட்ட மோடிஜியினுடைய ஆசை என்னன்னா மேனுஃபேக்சரிங் பவர் ஹவுஸாக மாறணும், $5 trillion எக்கானமி கொண்டு வரணும், ஜாபை கிரியேட் பண்ணணும். இன்னைக்கு பெருமையாக நாம் சொல்லலாம், நம்முடைய குழந்தைகள் தான் சரியான வார்த்தை. எல்லாம் நம்ம சூர்யா அவர்கள் வயதிருக்கும் 21 வயசுலேருந்து 30-31 வயசுக்குள்ள நம்ம குழந்தைங்க இந்தியாவில் $1 பில்லியன் ஸ்டார்ட் அப் உருவாக்குறாங்க. நமக்கு ஆச்சரியம். நம்முடைய நாட்டில் இன்னைக்கு தேதியில் இந்தியாவில் 107 யூனிகார்ன் இருக்கு. 107 யூனிகார்ன் கம்பெனிஸ், 107 கம்பெனி இந்தியாவில் இன்னைக்கு $1 பில்லியன் வேல்யூவேஷன் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. எல்லாம் சின்ன சின்ன பசங்க காலேஜ் முடிச்சுட்டு நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் உருவாக்கணும், ஆயிரக்கணக்கான நண்பர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும், இந்தியாவை வளர்ச்சி பாதையில் எடுத்து செல்ல வேண்டும் என்று இவங்க எல்லாமே மோடிஜி அவர்களுடைய ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீமை பயன்படுத்தி நமக்கே ஆச்சரியமா இருக்கு. பிளாக் செயின், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங், இதெல்லாம் நம்ம எல்லாம் வெளிநாட்டில் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு நம்முடைய நாட்டில் நம்முடைய பசங்க நம்ம கண் முன்னாடி செய்து காட்டி கொண்டு இருக்கின்றார்கள். அதுவும் போன வருடம் நமக்கு மிக முக்கியமான வருடம் 2021 நமக்கு உலகத்தில் யூனிகார்ன் கிரியேட் பண்ண 2வது பெரிய நாடு என்கின்ற பெருமை இந்தியா கிடைச்சிருக்கு. அமெரிக்காவுக்கு அப்புறம் நம்ம சைனா
இந்தியாவுடைய டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன். நம்முடைய நாட்டில் எந்த அளவுக்கு நம்ம குழந்தைகள் ஒரு டெக்னாலஜி பேஸ் பண்ணி படித்து முடித்து விட்டு அப்ளிகேஷன் ஆஃப் டெக்னாலஜி அதை இந்தியா பயன்படுத்தி எப்படி வளர்கிறது என்பதற்கெல்லாம் மிகப்பெரிய சான்றாக இது நடந்து கொண்டிருக்கிறது. தினமும் நமக்குள்ள காம்படிஷன், நம்ம குழந்தைகளுக்குள்ள காம்படிஷன், ஸ்கை இஸ் த லிமிட். அதனால் அந்த மோடிஜி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய 2026 டார்கெட் $5 trillion எக்கானமி என்பது ஈஸியாக சுலபமாக நாம் அடைந்து விடுவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மிக சுலபமாக $5 trillion, அதற்கப்புறம் $10 trillion, அடுத்த குறியீடு $10 trillion கொண்டு வரணும். எகெயின் டெக்னாலஜி பேஸ்ட் என்டர்பிரைஸ் உருவாக்க வேண்டும், லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உருவாக்க வேண்டும், ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேறு வேறு படிப்பிலிருந்து வர்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் மோடிஜி ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம், பிரதான் மந்திரி கௌஷல் யோஜனான்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது எல்லா குழந்தைகளுமே இன்ஜினியர் ஆக முடியாது, எல்லா குழந்தைகளுமே டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் ஆக முடியாது. சில குழந்தைகள் வந்து ஸ்கில்லிங் ப்ரோக்ராம்குள்ள போகணும், அவர்களை பயன்படுத்தி நாடு ஒகேஷனல் கோர்சஸ்ல பண்ணணும்னு இன்னைக்கு தேதியில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் நம்முடைய ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம். எப்படி சைனா 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஸ்கில்லிங் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களோ, இந்தியாவில் நீங்கள் எங்கே வந்து பார்த்தீங்கன்னாலும் PM கௌஷல் யோஜனால வந்து ஃபண்டட் ப்ராஜெக்ட்ல வெல்டர்ஸ், ஃபிட்டர்ஸ், எல்லா விதமான ஸ்கில் பேஸ்டு லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்தியாவில் அங்கங்கே தயாராகிட்டு இருக்காங்க. அதை பார்ப்பதற்கு நமக்கு ஒரு மகிழ்ச்சி. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. அதே நேரத்தில் நம்முடைய மோடிஜி அவர்கள் சமீபத்தில் சொன்னாங்க, ஒரு நாடாக நாம் இருக்கின்றோம், அதே நேரத்தில் ஒரு ஃபெடரல் செட்டப்பில் வேறு வேறு மாகாணத்தில் மாநிலத்தில் கட்சிகள் இருக்கு. இப்போ கட்சிகள் வந்து எங்கிட்ட நீங்கள் காட்டுற போட்டி பொறாமைய உங்கள் வளர்ச்சியில் நீங்கள் காட்டணும் அப்படிங்கிறது மோடிஜி சொன்னார். மோடிஜியை பொறுத்த வரைக்கும் தெரியும், அவர் பிரதமரான பிறகு கடினமான வார்த்தைகளை எப்பொழுதுமே பேசுவது கிடையாது. மோடிஜியை பற்றி பல அரசியல்வாதிகள் கடினமான வார்த்தைகளை பேசலாம். ஒரு தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் அவர்கள் கடினமான வார்த்தையை பேசுகிறாங்க, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப கடினமான ஒரு வார்த்தையை பேசுகிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், ஜனநாயகத்தில் அரசியல்வாதிகள் பேசுகிறாங்க. ஆனால் மோடிஜி அவர்கள் கடந்த 8 ஆண்டுகளாக பார்க்குறீங்க, எங்கேயுமே எந்த ஒரு அரசியல்வாதியும் கடினமான வார்த்தையில திரும்ப ஒரு பேசல. அவர் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், எங்கிட்ட நீங்க காட்டுற இந்த போட்டிய, பொறாமைய, கோபத்தை உங்களுக்குள்ள நீங்க போட்டி போடணும். இந்தியாவை பொறுத்தவரை இப்பொழுது ஸ்டேட் ஷுட் கம்பீட் அகேன்ஸ்ட் ஈச் அதர். சமீபத்தில் நடந்த ஒரு ஸ்பீச்சில் சொன்னாங்க, தமிழ்நாடு ஷுட் கம்பீட் வித் தெலுங்கானா, தெலுங்கானா ஷுட் கம்பீட் வித் கர்நாடகா, கர்நாடகா ஷுட் கம்பீட் வித் மகாராஷ்டிரா. உங்களுக்குள்ள நீங்க போட்டி போட்டு மேனுஃபேக்சரிங்ல நான் பெரிய ஆள், அடுத்த செமிகண்டக்டர் நான் சைனாலேருந்து வர்றதெல்லாம் நான் எடுப்பேன், நான் வந்து அடுத்த ஆட்டோமோட்டிவ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், நான் சர்வீஸ் செக்டர் பண்ணுவேன், இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியதுதான் இந்தியாவுடைய தேவை என்று சொன்னார். அதை வந்து நம்முடைய சூர்யா அவர்கள் வந்து மிக ஒரு நாசூக்காக நாகரீகமாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ தமிழ்நாடை பொறுத்தவரை நமக்கு தெரியும், நம்முடைய நாடு, நம் வாழ்ந்த பகுதி, நம் பிறந்த பகுதி, உங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க, நீங்கள் திரும்ப வர போகிறீங்க, திரும்ப அங்கே வருவீங்க, குழந்தைங்க வருவாங்க. இன்னைக்கு தேதியில் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா நம்முடைய பட்ஜெட் 3 லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய பட்ஜெட் இருக்கு. எப்படி நம்ம வீட்டில் வந்து ஒரு வரவு செலவு கணக்கு பார்த்து ஒரு பட்ஜெட் போடுவோமோ, 3 lakh crore இஸ் அவர் நெட் பட்ஜெட் ஃபார் தி இயர், போன வருஷம் கடைசி ஃபினான்ஷியல் இயர். அதில் தமிழ்நாடு நம்ம மொத்தமாக நாம சம்பாதிச்சது, மத்திய அரசுகிட்ட இருந்து நமக்கு வந்த கிராண்ட்ஸ், நாம கடன் வாங்கினது எல்லாம் சேர்த்து 3 லட்சம் கோடி. அது கிட்டத்தட்ட தமிழ்நாடு இன்னைக்கு இந்திய அளவில் அதிகமாக கடன் வாங்கக்கூடிய ஒரு மாநிலமாக மாறி இருக்கின்றோம். 5.5 லட்சம் கோடியை தாண்டி இருக்கோம். போன வருடம் மட்டும் 70,000 கோடிக்கு மேலே கடன் வாங்கியிருக்கோம். நாம சொந்தமாக 1,69,000 கோடி ஏர்ன் பண்ணியிருக்கோம். மத்திய அரசு 70,000 கோடி கிராண்ட் எய்ட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு 70,000 crore நம்ம வந்து கடன் வாங்கியிருக்கோம். ஸோ 3 லட்சம் கோடி பட்ஜெட் போடக்கூடிய ஒரு மாநிலத்தினுடைய வருமானம் 1,60,000 கோடி இருக்கு. அதுல டாஸ்மாக்னுடைய வருமானம் 34,000 கோடியா இருக்கு. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அதாவது உங்களுடைய நெட் இன்கம்ல கிட்டத்தட்ட வந்து நெட் இன்கம் 1,60,000 crore 34,000 crore டாஸ்மாக், மிச்சம் எல்லாமே உங்களுக்கு கிராண்ட் எய்டா கடனா வருது. அப்படி இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய ஒரு தப்பான ஒரு பாதையிலே தமிழகம் செல்ல ஆரம்பித்திருக்கிறது என்பது ஒரு பக்கம் பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம அமெரிக்காவில் நம்ம கலிஃபோர்னியா ரோடெல்லாம் பார்க்குறோம். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சாலை போட்டிருந்தாலும் கூட மிக அற்புதமாக போட்டிருக்காங்க. ஒரு உள்கட்டமைப்பை மேம்படுத்தி அதன் மூலமாக நாட்டினுடைய வளர்ச்சி நமக்கே தெரியவா தெரியுது. வளர்ந்த கலிஃபோர்னியாவுக்கு போனாலும் சரி, நெவடாவுக்கு போனாலும் சரி, இன்னொரு மாநிலத்துக்கு போனாலும் சரி, பியூட்டிஃபுல்லாக கட்டியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம பணம் போடுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு மாநிலம் வளர வேண்டும் என்றால் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அந்த மாநிலத்துக்கு உள்கட்டமைப்புக்கு அந்த பணத்தை நம்ம போடுறோம். இன்னைக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அது இல்லை. இந்த 1,69,000 கோடி நமக்கு வருமானம், 3 லட்சம் கோடி பட்ஜெட்டு, கடன் வாங்கினதெல்லாம் சேர்த்து 3 லட்சம் கோடியில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது 30,000 கோடிக்கு கீழே தான் நம்முடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்குது. அதாவது நீங்கள் வீட்டில் 100 ரூபா செலவு பண்ணுறீங்கன்னா
அதில் 10 ரூபா மட்டும்தான் ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு செலவு செய்கின்றோம். 90 ரூபா வந்து காருக்கு டீசல் போடுறது, காருக்கு இன்சூரன்ஸ் கட்டுறது, காருக்கு வந்து இஎம்ஐ கட்டுறது, காரினுடைய டிரைவருக்கு சம்பளம், இதுதான் நம்ம செய்யறோம். கிட்டத்தட்ட 90% நம்முடைய பணம் என்பது மிஸ்லனியஸ் எக்ஸ்பென்ஸ் போகுது. 10% மட்டும்தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் போகுது. அதனால தான் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சி வேறு வேறு கட்சிகள் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செல்கின்றோம். என்னவென்றால் த குவாலிட்டி ஆஃப் லேர்னிங் இன் தமிழ்நாடு கீழே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. சமீபத்தில் மத்திய அரசு ஸ்டேட்டஸ் ஆஃப் லேர்னிங் அவுட்கம், இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையுமே லேர்னிங் அவுட்கமை மெஷர் பண்ணாங்க. எல்லா வருஷமும் மெஷர் பண்ணுவாங்க. இந்த வருஷம் ரிப்போர்ட் நம்ம பார்த்தோம். அதாவது ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய குழந்தை ஒரு இங்கிலீஷ் பேராகிராஃபை எப்படி படிக்குது, இந்த மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னு இந்தியா ஃபுல்லாமே ஒரு மாவட்டத்திலையும் கவர் பண்ணி ஆன்லைனில் அந்த டெஸ்ட் ரிசல்ட் போட்டிருக்காங்க. இப்போ தமிழகத்தில் நமக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா 54% குழந்தைகள் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள் 54% ஆஃப் 8th கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பெக்டட் லேர்னிங் அவுட்கம் மீட் பண்ணலாம். இது தமிழ்நாட்டுக்கு முதல்ல ஒரு ஆச்சரியமான விஷயம். இப்படி இருந்த நம்முடைய தமிழகம் என்ன பெஸ்ட் இன்ஜினியர்ஸ், பெஸ்ட் ஆண்டர்பிரினர்ஸ், பெஸ்ட் டாக்டர்ஸ் அப்படி அவ்வளவு குவிச்ச ஒரு மாநிலம் இன்னைக்கு எஜுகேஷனில் லேக் ஆக ஆரம்பிக்குது. ஐஐடிஸ் நம்ம போக மாட்டோம், சிவில் சர்வீஸில் இன்டேக் குறையுது, நீட்டு வந்து ஒரு சாதாரண எக்ஸாமுக்கு வந்து ஒரு பெரிய பூதம் மாதிரி, அது வந்து ஏதோ தமிழ் இனமே வந்து ஏதோ கஷ்டப்பட்டு நீட்டே உங்களால் அந்த அளவுக்கு வந்து ஒரு சாதாரணமாக பக்கத்தில் தெலங்கானாவில் சாதாரணமாக 70% குழந்தைகள் நீட்டை பாஸ் பண்ணுறாங்க. பழங்குடியினர்கள், அதாவது ஸ்கெட்யூல்டு ட்ரைப் என்று சொல்லக்கூடிய மலைவாழ் சகோதர சகோதரிகள் ஆராம்சே நீட்டை பாஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் வந்து தட்டு தடுமாறி அவங்களுக்கு ஹார்லிக்ஸ் பூஸ்ட் எல்லாம் கொடுத்து அதுக்கு வந்து ஒரு பெரிய சாதனை போல இந்த மாநில அரசு ஸ்டிக்கர்லாம் ஒட்டி அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு சாதாரண என்ட்ரன்ஸ் எக்ஸாமை குழந்தைகள் தட்டு தடுமாறி பாஸ் செய்வதை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய அடித்தளம் தவறாக இருக்கிறது. அமெரிக்காவுடைய அடித்தளம் தான் அமெரிக்கா வளர்ச்சிக்கு காரணம் என்பது போல நம்முடைய அடித்தளம் தவறாக இருக்கிறது என்பது பெரும்பான்மையான மக்கள் பேச ஆரம்பித்திருக்காங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு முதல்ல பணத்தை கொடுங்க. நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் சொல்றாரு, எங்களுக்கு பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்ல 93% பென்ஷனுக்கும் சம்பளத்துக்கும் போயிருது. வெறும் 7% மட்டும்தான் எங்களால வந்து கேபிட்டலுக்கு போட முடியாது. அன்பார்ச்சுனேட். அதாவது ஒரு ஸ்கூல் எஜுகேஷன்ல ஒன்லி 7% we are able to invest. 93% goes into salaries and pension பொழுது எப்படி அந்த குழந்தைகளை தரமான ஒரு குழந்தைகளாக ஒரு அடுத்த காலகட்டத்தினுடைய பிளாக் செயினோ குவாண்டம் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்லாம் உருவாக்க முடியும். இதெல்லாம் அன்பார்ச்சுனேட். இதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கணும். முதலாக நம்முடைய பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோட்டுக்கு பணம் போட முடியல, கிரீக்கிங், ஒரு சின்ன மழை வந்தாலே சென்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளம் வந்த மாநகரம் மாறி இருக்கு. இப்போ 70 ஆண்டுகள் கழித்து முதலமைச்சருடைய பெரிய சாதனை என்ன சொல்றாருன்னா, அடுத்த முறை மழை வரும் பொழுது வெள்ளம் வராமல் நான் பார்த்துக்கிறேன். கலிஃபோர்னியாவில் என்ன பேசுறீங்கன்னா டிரைவர்லெஸ் காரை பற்றி அடுத்து எப்படி போலான்னு இதை பேசும்பொழுது தமிழ்நாட்டில் அடுத்த முறை மழை வந்துச்சுன்னா வெள்ளம் வராமல் பார்த்துக்கிறதுக்கு எங்கள் அரசு இருக்கு. ஸோ இதை சரி செய்ய வேண்டிய கட்டாயம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது, நம்முடைய சகோதரர்களுக்கு இருக்கிறது. மக்களுக்கு அவர்கள் புரியும்படி எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கு. மக்களுக்கு வந்து புரியும்படி பாருங்க, தமிழ்நாடு இன்னைக்கு இங்கே இருக்கு. நாங்கள் யாருக்கும் எதிரானவர்கள் கிடையாது. ஆனால் தமிழ்நாடு பின்னாடி போயிட்டு இருக்கு. எல்லா இண்டிகேட்டர்ஸ்லையும் பின்னாடி போகிறோம். கடைசியாக வந்த ஜிஎஸ்டியினுடைய குவார்டர் குரோத், ஒரு குவார்டருமே ஜிஎஸ்டியோடைய குரோத்தை பார்க்குறோம். பெர் கேபிட்டா மகாராஷ்டிரா நம்மளோட முன்னாடி இருக்காங்க. பெர் கேபிட்டா கர்நாடகா நம்மளை விட முன்னாடி இருக்காங்க. அதான் நான் கூட சொன்னேன், தமிழக அரசுக்கு சொன்னேன், அதனுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் யாருமே வந்து பிஹெச்டி எல்லாம் எங்கேயும் அமெரிக்கா போய் படிச்சு சாதாரண நிதியமைச்சர்கள், கர்நாடகாவில் இருக்கிற ஒரு சாதாரண நிதியமைச்சரோ மகாராஷ்டிராவில் இருக்கிற சாதாரண நிதியமைச்சரோ ஜிஎஸ்டியில் பெர் கேபிட்டா குரோத் தமிழ்நாட்டை விட எப்படி அதிகமாக அவர்களால் காட்ட முடிந்தது. நாம தான் லீடிங் ஸ்டேட்டா இருக்கணும். ஆனால் நீங்க அதை கவனம் செலுத்தலாம். எங்களுக்கு மேல குறை குற்றம் எதுவும் கிடையாது. ஒரு அரசியலாக நாங்கள் பேசுகின்றோம். இதை சரி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. இது டிஎம்கேவுடைய கடமையும் சரி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமையும் சரி. ஏன்னா 20 ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு நாம போடுற சண்டை தமிழகத்தை பாதிக்கக்கூடாது. நம்முடைய ஒரே ஒரு நோக்கம் என்பது, அதான் நான் சொன்னேன், தம்பி சூர்யா அவர்கள் சூடாக இருக்கணும். ஏன்னா இந்த வயசுக்கு அப்படித்தான் இருக்கணும். ஆணித்தரமான கருத்துக்களை முன்வைக்க வேண்டும், மக்கள் இதை கேட்க வேண்டும். அவங்களாம் இளம் தலைமுறையினர் ரொம்ப சிறப்பாக கருத்துக்களை வைக்கிறாங்க.
ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் சொல்லுவதே பிஜேபி சொல்றதெல்லாம் நீங்கள் சண்டை எடுத்துக்காது, ஆரோக்கியமாகத்தான் பல விஷயங்களை சொல்றோம். தமிழ்நாட்டு மேலே இருக்கக்கூடிய அக்கறையில் சொல்றோம். லேர்னிங் அவுட்கம் குறையுது, இம்ப்ரூவ் பண்ணுது. உடனடியாக நீட் எக்ஸாம் அது ஒரு பெரிய பூதத்தை கிளப்பிருக்கீங்க. சிலபஸை ரிவைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு பாண்டிச்சேரி நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளும் சிபிஎஸ்இ தரம் உயர்த்தப்படுகிறது. ஒன் ஸ்ட்ரோக்கில் ஆல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இன் பாண்டிச்சேரி தேவ் இம்ப்ரூவ் டு சிபிஎஸ்இ ஸ்டாண்டர்ட். தமிழ்நாட்டில் இம்ப்ரூவ் பண்ணுவோம், நம்முடைய குழந்தைகளும் ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் பண்ணுவோம், அவர்களும் படிக்கட்டும், பெரிய பெரிய பரீட்சைகளை பாஸ் பண்ணட்டும். இதெல்லாம் நம்முடைய ஒரு விவாதங்களா இருக்கு. ஒரு பக்கம் மோடிஜியினுடைய கனவு 2050 நெட் கார்பன் நியூட்ரல் எக்கானமி. அமெரிக்காவே என்ன கமிட் பண்ணல, இந்தியா கமிட் பண்ணிருக்கு. 2050 நெட் கார்பன் நியூட்ரல் 500 கிகாவாட் சோலார் எனர்ஜி. நமக்கு தமிழ்நாட்டில் பயமா இருக்கு. நான் மோடிஜி கமிட் பண்றாரு, வேலை செய்யணும்னு எதிர்பார்க்கிறாரு, சேலஞ்ச் பண்றாரு, ஒரு மாநிலத்தையும் உசுப்பி விடுறாரு, வேகமா பண்ணுங்கிறாரு. ஆனா இங்க நம்முடைய கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர் மோடிஜியினுடைய கனவுக்கு தகுந்த போல் தமிழகத்தில் இல்லையே. 2050 கார்பன் நியூட்ரல் இங்கே சோலார் பவர் பிளான்ட் கொடுக்குறாரு. இங்க சோலார்ல போய் என்ன கப்பங்கட்டுன்னு சொல்றாங்க, ஒரு மெகாவாட்டுக்கு எவ்வளவு கொடுப்பேன்னு கேட்கறாங்க. மேட்ச் ஆக மாட்டேங்குது. அதனால தான் பல இடத்துல பாரதிய ஜனதா கட்சி ஆக்ரோஷமாக பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் சொல்லுகிறேன். இது நல்ல ஒரு காலகட்டம். 2047 வரை நமக்கு டெமோகிராபிக் டிவிடெண்ட், அதாவது குறிப்பாக சம்பாதிக்கக்கூடிய கைகள் ஓய்வு பெற்ற கைகளை விட அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் 2047 வரை இருக்கு. நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஒர்க் இஸ் மோர் தென் தி நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ கெட் பென்ஷன். 2047 அப்புறம் மாறும். ஏன்னா இந்தியா இஸ் யங் கண்ட்ரி, ஆவரேஜ் மீடியன் ஏஜ் 35 வயசு. ஆனால் இந்தியா cannot be யங் கண்ட்ரி. இதே மாதிரி தொடர்ந்து இந்திய இளமையான கண்ட்ரியாக இருக்க முடியாது. 33 இருந்தோம் 3-4 வருடங்களுக்கு முன்பு, இன்னைக்கு ஆவரேஜ் மீடியன் ஏஜ் 35. இந்தியா உயர்ந்திருக்கு. 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா யங்கஸ்ட் கண்ட்ரின்னு சொன்னோம், ஆனால் இன்னைக்கு உயர்ந்திருக்கும். நம்முடைய ரீப்ளேஸ்மெண்ட் ஃபர்டிலிட்டி லெவலில் ரீச் பண்ணிட்டோம் 2.1. அதாவது ஒரு தாய்க்கு 2.1 குழந்தைகள் பிறக்கும் பொழுது பாப்புலேஷன் சமம் என்று சொல்லுவார். அதாவது பிறப்பும் இறப்பும் சமம் என்று சொல்லுகின்ற ரீப்ளேஸ்மெண்ட் ஃபர்டிலிட்டி லெவல் இந்தியா அச்சீவ் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட பெரிய கண்ட்ரியை போல இந்தியாவில் பிறப்பும் இறப்பும் ஆல்மோஸ்ட் சமமாகி நம்முடைய பாப்புலேஷன் பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. 143 கோடியில் பேலன்ஸ் ஆக போகிறோம். 137, 138 crore. இன்னும் ஒரு 5 கோடியில் பாப்புலேஷன் பேலன்ஸ் ஆயிடும். 160 கோடி 170 கோடியில் நடக்காதுங்க. பாப்புலேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாப்புலேஷன் 30 ஆண்டுகள் கழிச்சு ஜப்பான் மாதிரி டிக்ளைன் ஆக ஆரம்பிக்கும். மீடியன் ஏஜ் உயரும். நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் எம்ப்ளாய்டு இஸ் மோர் தென் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் ரிட்டையர்ட். அதுவும் மாறும். அப்படி இருக்கும் பொழுது இந்த 20 ஆண்டுகள் மட்டும்தான் நமக்கு விண்டோ இருக்கு. 2022 2047 என்பது 25 ஆண்டுகள் இந்தியாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பொக்கிஷம். அது எல்லா நாடுகளுக்கும் 300 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 200 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இது அமைந்து வரும். இந்தியாவுக்கு அது அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த 25 ஆண்டுகளை பயன்படுத்தி இந்தியாவை அடுத்த கட்ட வல்லரசா 15 trillion, 20 trillion, 25 trillion டாலருக்கு வேகமாக கொண்டு போய் பாவர்ட்டியே இல்லாத ஒரு நாடாக, எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி இல்லாத ஒரு நாடாக, அனைத்து மாவட்டங்களையும் சமமாக வளரக்கூடிய மாவட்டங்களாக, ஒரு மேனுஃபேக்சரிங் பவர் ஹவுஸாக மாற்ற வேண்டும் என்பது மோடிஜியினுடைய கனவு. மிக வேகமாக 72 வயது தாண்டி இருந்தாலும் கூட அவர் ஓடுகின்ற ஓட்டம் எங்களால் ஈடு கொடுக்க முடியவில்லை. அவ்வளோ வேகமாக, அவ்வளோ எதிர்பார்க்கிறார். கட்சியிலிருந்து வேலை செய்யணும்னு நினைக்கிறார். சமீபத்தில் சென்னை வந்திருந்தாங்க மோடிஜி ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு. எங்களோட ஒரு கட்சி தலைவர்களோடு பேச வேண்டும் என்று விருப்பப்பட்டார். நாங்கள்லாம் பேசுறதுக்கு போயிருந்தோம். ஸோ மோடிஜி அவங்க டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு 9:15 மீட்டிங் ஆரம்பித்தாங்க. 10 மணி ஆச்சு, 10:30 ஆச்சு, 11 ஆச்சு, 11:30 ஆச்சு, 11:50 ஆச்சு. அன்னைக்கு காலையில் மோடிஜி அவர்கள் குஜராத்தில் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு, சாயந்தரம் சென்னை செஸ் ஒலிம்பியா நிகழ்ச்சியை முடித்துவிட்டு, அப்புறம் பிஜேபியினுடைய கோர் கமிட்டி ஆரம்பித்து 9:15 ஆரம்பித்தவரும் 11:50 வரைக்கும் பேசினாங்க, டிஸ்கஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மோடிஜி சொன்ன வார்த்தை தான் ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை. என்ன சொன்னாங்கன்னா, ஐயோ உங்களுக்குலாம் ரெஸ்ட் வேணும், நான் வரேன், நீங்களாம் 2 நாளாக கடுமையாக உழைச்சிருக்கீங்க, உங்களுக்கு ரெஸ்ட் வேணும், அதனால இந்த மீட்டிங்கை முடிச்சுக்கலாம் பண்ணாரு. நமக்கு 72 வயது இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் காலையில் குஜராத்தை முடிச்சுட்டு சாயங்காலம் சென்னைக்கு வந்துட்டு 2.5 மணி நேரம் ஒரு கட்சி மீட்டிங் நடத்திட்டு 11:50க்கு அந்த நீங்கள் ஓகேன்னு சொன்னால் இன்னும் 1 மணி நேரம் நடத்தியிருப்பாரு. அவருக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அந்த மனிதரோடு எப்படி நாம் ஈடு கொடுத்து ஓட போகின்றோம் தான் நம்ம டீமில் அடிக்கடி நான் சொல்லுவோம். இப்போ மோடிஜியினுடைய எனர்ஜி எப்படி நம்ம கீழே கொண்டு வர போகிறோம், அவருடைய இந்த இமேஜை தமிழகத்தில் எப்படி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். ஏன்னா அவர் பேசும்பொழுது மிக சரியாக வார்த்தைகளை பயன்படுத்தி மக்களை ஒரு புரிய வைக்கிறார். பேசும்பொழுது மக்களுக்கு தெரியும். ஹிந்தியில் பேசுகிறார். அதை எப்படி தமிழக மக்களுக்கு புரியும் அளவுக்கு நாம் தமிழிலே சொல்ல போகின்றோம் என்பதற்காகத்தான்
நம்முடைய சகோதரர் சூர்யா அவர்கள், கட்சியில் இருக்கக்கூடிய இளைய தலைவர்கள் நிறைய முயற்சிகள் எடுத்திருக்காங்க. இப்போ நீங்கள் மோடி தமிழ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் பார்க்கலாம். மோடிஜி பேசின பேச்சுக்களை முதல்ல தமிழில் டப் பண்ணி 24 ஹவர்ஸ்க்குள்ளே கொண்டு வரோம். நீங்கள் பார்க்கலாம். சில ஸ்பீச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் சப்டைட்டில் வரும், சில ஸ்பீச்சஸ் தமிழ் டப்பிங்கில் வரும். இதெல்லாம் சின்ன சின்ன முயற்சி. மத்திய அரசுடைய அனைத்து திட்டங்களுக்கும் தமிழ் பேர் கொடுத்துட்டோம். முதல்ல நிறைய பேர் சொன்னாங்க ஹிந்தி பேராக இருக்க புரிய மாட்டேங்குது. அனைத்து பெயர்களுக்கும் தமிழ் பேர் கொடுத்து அதே கீழே பிரபலப்படுத்த ஆரம்பித்து அதே கீழே நம்முடைய பிஜேபியினுடைய போஸ்டர் வேறு இடத்துல அந்த பேரை மட்டும் பயன்படுத்துங்க, அதை மட்டும்தான் பேச வேண்டும் என்று பேச ஆரம்பித்திருக்கின்றோம். இதெல்லாம் ஒரு பக்கம். சமூக வலைதளத்தில் நம்முடைய கட்சி என்பது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி சித்தாந்த ரீதியில பாரதிய ஜனதா கட்சி அடித்துக் கொள்ளுகிற கட்சி. யாரோ தமிழ்நாட்டில் பிஜேபி பத்தி திட்டுறாங்கன்னா இங்கிருந்து பதில் வெஞ்சுருவால இருந்து வரும், பதில் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்து வரும், பதில் சால்ட் லேக் சிட்டில இருந்து வரும், நியூயார்க்ல இருந்து பதில் வரும். அதனால அவங்களுக்கு குழப்பம் யார் எங்கிருந்து பதில் சொல்றாங்க, எந்த டைம் ஜோனுக்குலாம் பதில் சொல்றாங்க, நைட் 2 மணிக்கு பதில் போடுறாங்க, 4 மணிக்கு பதில் போடுறாங்க. அந்த அளவுக்கு சமூக வலைதளத்துல கட்சியினுடைய வளர்ச்சி சித்தாந்த அடிப்படையில் பேச்சு அடிப்படையில் வளர்ந்திருக்கிறது. இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி கீழே, அதையும் உங்களுக்கு சொல்ல வேண்டும், 66,000 பூத் தமிழகத்தில் இருக்கு. பூத்து தான் மிக முக்கியம். நண்பர்கள் அங்கதான் ஓட்டு போடுவாங்க. பூத்துல ஆட்கள் இருக்க வேண்டும். இன்னைக்கு 66,000 பூத்துல கிட்டத்தட்ட 90% பூத்துல முழுமையாக பாரதிய ஜனதா கட்சி தலைவரோடு என்று அமர்ந்திருக்கின்றார்கள். பூத்துக்கு ஒரு தலைவர், அந்த தலைவருக்கு ஒரு டீம். இப்போ மோடிஜி வரும்பொழுது நிறைய பூத்து தலைவரை பார்க்க வச்சோம். சமீபத்தில் 2 விசிட் வந்த பொழுது பூத் தலைவர் சொன்னாங்க, நான் இந்த ஊர் இந்த கிராமம் அதனுடைய பூத்து தலைவர். மோடிஜி ஆச்சரியப்பட்டார். ஏன்னா பூத்து தலைவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த ஊர்ல 1000 பேர்த்துக்கு இருக்கக்கூடிய பூத்து தலைவர் முக்கியமானவர். 9ஆம் தேதி நாளை மறுநாள் கூட தமிழகத்துல ஒரே நேரத்தில் தமிழகத்தில் அனைத்து பூத்திலும் மீட்டிங் நடக்குது. 66,000 பூத்துலையுமே நம்முடைய தலைவர்கள் சென்று பூத்துல ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து மோடிஜியினுடைய பயனாளிகள் எல்லாம் சந்தித்து மீட்டிங் செய்கிறாங்க. இது போன மாதம் 23ஆம் தேதி செஞ்சோம். செப்டம்பர் 23, மறுபடியும் அக்டோபர் 9. இப்போ பூத் அளவில் கட்சி தலைவர்கள் எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் கிராமத்தில் பூத்தில் போய் நீங்கள் கீழே உட்கார்ந்து கிராமத்தில் அந்த ஓட்டை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்சார்ஜ் கொடுத்துருக்கோம். எல்லா தலைவர்களும் பூத்தை தத்தெடுக்க வேண்டும் என்று டெல்லியிலிருந்து மத்திய அமைச்சர் வந்தாலுமே பூத்து கூட்டிட்டு போறோம். எவ்வளவு பெரிய மத்திய அமைச்சர் வந்தாலும் பூத்து கூட்டிட்டு போய் காட்டுறோம், பூத்துல பார்க்குறாங்க. ஆனால் கட்சி அடிப்படையில் அடியிலிருந்து வளர்க்க வேண்டும் என்று அந்த முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. கடைசி 5 நிமிடம். அடுத்து என்ன நடக்கும்? 2024 எப்படி நடக்கும்? நான் நிறைய இடத்துல சொல்லுவேன், என்ன கேட்பாங்க, இந்த மாதிரி பத்திரிகை நண்பர்கள் கேட்பாங்க, 2025 எவ்வளோ சீட்டு வாங்குவீங்க அப்படின்னு. நான் உங்களுக்கு தெரியும், ஓப்பனாகவே நம்முடைய கட்சியிலிருந்து ஒரு இலக்காக சொல்லுகின்றோம், 25 எம்பிக்கள் பாரதிய ஜனதா கட்சி பெற வேண்டும். ஒரு நண்பர் கேட்டார், அண்ணே 25 கொஞ்சம் அதிகமாக இருக்கேண்ணே, கரெக்டாக யோசிச்சு சொல்லுங்க. நான் சொன்னேன், அண்ணா கொஞ்சம் இங்கிலீஷும் கலந்து பேசுறேன். ஐ திங்க் கொஞ்சம் பேர் பின்னாடி இருக்காங்க. somebody asked me, journalist, இந்த மாதிரி 2024 how many seats பிஜேபி தமிழ்நாடு நீங்க ஜெயிப்பீங்க, how many seats you will win? நான் 25 சீட் ஜெயிப்போம், 25 seats we will. ஒரு ஜேர்னலிஸ்ட் நம்பர் சொன்னாங்க, கொஞ்சம் அதிகமா இருக்கேன், கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்குமே. நான் சொன்னேன், தலைவரே நாங்க எல்லாம் கிரவுண்ட்ல போறோம். we go to ground, we see people daily. வில்லேஜ் கீழே போறோம், டீ கடையில் போய் பேசுகிறோம், கீழே போய் அரசியல் பண்ணுறோம். மேலேருந்து டெல்லியிலிருந்து சென்னையிலிருந்து அரசியல் பண்ணல, கீழே போகிறோம். எனக்கு தெரியும் தமிழகத்தில் 2014 எலெக்ஷன் 2014 when the elections happened, it was மோடிஜியா லேடிஜியா டேடிஜியா எலெக்ஷன் போச்சு. ஜெயலலிதா அவங்க அந்த மாதிரி எலெக்ஷனை கொண்டு போயிட்டாங்க. ஸோ தமிழ்நாட்டிலிருந்து ஒரு டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் வருவாங்க, ஜெயலலிதா வருவாங்க. இட் வாஸ் a different context of election. 2019 was a paid campaign, ஆன்டி மோடி கேம்பெயின். இவங்களாவே பெய்டு கேம்பெயின்லாம் போய் சொல்லி நடத்தினாங்க. தட் ஆர் வெரி அப்நார்மல் எலெக்ஷன். 2024 ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிராமத்தில் போய் விருதுநகரில் போய் நம்முடைய சகோதரர் ஆட்டோ டிரைவர்கிட்ட போய், அண்ணே மோடிஜி திரும்ப ஜெயிப்பாரண்ணே. என்னண்ணே சொல்றீங்க, மோடிஜி 400 சீட்ல வருவாருலாம் பேசிக்கிறாங்க. சராசரியாக கீழே இருக்கக்கூடிய ஒரு தமிழர் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பேசுற வார்த்தை, மோடிஜி தான் ஜெயிக்கிறாரு, டெல்லியில வர போறாரு. இது ஃபர்ஸ்ட். சரிண்ணே மோடிஜி ஜெயிக்கிறார், நாம என்ன பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க? என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? 10 வருஷமா மோடிஜி ஆட்சி பண்றாரு. 10 வருஷமா நாமளும் தமிழ்நாட்டில இருந்து அதெல்லாம் டாய் டூயினெல்லாம் உருட்டி பார்த்துட்டோம். 10 வருஷமா நமக்கு அங்க ஒரு அமைச்சர் இல்லை. இங்கிருந்து நம்ம எலெக்ட் பண்ணி ஒரு அமைச்சர் அனுப்பல.
ஒரு 5 கேபினெட் மந்திரி மோடிஜிட்டு இருந்தா தமிழ்நாடு என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க தம்பி. அவரு திரும்ப நம்ம கிட்ட பேசுறாரு. ஸோ இது இந்த நெரேட்டிவ் ஃபர்ஸ்ட் டைம் we are seeing in the ground. கீழே போய் முதல்ல கேட்கறாங்க. அவங்களுக்கு தெரியும் ஒரு டிஎம்கே எம்பிக்கு ஓட்டு போட்டு அனுப்புறோம் அப்படின்னா மேக்ஸிமம் அவங்களால என்ன பண்ண முடியும். ஒரு இன்னொரு நண்பர் கேட்டார், மேக்ஸிமம் அவங்களால என்ன தம்பி பண்ண முடியும்? டிஎம்கே எம்பி இஸ் கெட்டிங் எலெக்டட், வாட் இஸ் த மேக்ஸிமம் திங் யூ கேன் டு? நான் சொன்னேன், ஏர் இந்தியாலாம் ஃப்ரீயா போகலாம், பார்லிமெண்ட்ல உட்காரலாம், 3 மாதத்திற்கு ஒரு முறை மகாத்மா காந்தி சிலைக்கு வெளியே போராட்டம் பண்ணலாம், கேன்டீன் முதல்ல பஜ்ஜி கம்மியா இருந்துச்சு, அதையும் நம்ம எடுத்துட்டு மோடி எடுத்துட்டாரு. கடந்த 6 மாசமாக அந்த சப்சிடைஸ் ஃபுட் இன் பார்லிமெண்ட் கேன்டீன் இஸ் ரிமூவ், அது இல்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலிருந்து ஜெயிக்க போகின்ற ஒரு எம்பி கண்டிப்பா கேபினெட்ல உட்கார்வார். கண்டிப்பா தமிழகத்துக்கு அந்த அங்கீகாரம் மோடிஜி கொடுக்க போறார். அவங்க உட்கார்ந்தாங்கன்னா லுக் அட் தி சேஞ்ச் he or she will do for தமிழ்நாடு. இது இரண்டாவது. ஃபர்ஸ்ட் மோடிஜி ஜெயிக்கிறாரு, மோடிஜி இஸ் winning with 400+ seats. இரண்டாவது, அதுல நம்ம எவ்வளவு சார் கொடுக்கணும்? அதனால் நான் ஜெர்னலிஸ்ட் நண்பர்கிட்ட சொன்னேன், அண்ணா நான் 39 தான் சொல்லுவேன். உங்களுக்கு இன்னும் கிரவுண்டு புரியல, எனக்கு கிரவுண்டு புரியுது. உங்களுக்கு புரியாதனால உங்களை தயார்படுத்துவதற்காக 25 ஏன்னா தமிழக மக்கள் அப்படியெல்லாம் ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க. பிடிச்சதுன்னா மொத்தமாக அவங்களுக்கு பிடிக்கும். அவங்க இந்த பாதியாக போய் பிச்சு கிச்சடா ஓட்டெல்லாம் போடுறவங்க நம்ம தமிழர்கள் கிடையாது. மொத்தமாக தான் ஓட்டு போடுவாங்க. கம் 2024 நீங்கள் என்ன வேணாலும் குட்டியக்காரனை போடுங்க, அது நடக்கத்தான் போகுது. அது ஒரு எப்போக்கு மேக்கிங், அது ஒரு ஜென்ரேஷனல் ஷிஃப்ட் இன் ஓட்டிங் பிஹேவியர். ஸோ இதை நான் ஆணித்தரமாக நம்ம இங்கே அமெரிக்காவில் வாழக்கூடிய தமிழக சகோதர சகோதரிகளுக்கு, பெரியவர்களுக்கு, சான்றோர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழகத்தில் அந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கு. நீங்க கேட்கலாம், எப்படி அது இல்லை? நீங்க சும்மா ஒரு அரசியல் தலைவராக நீங்க சொல்றதுக்காக சொல்றீங்க. நீங்க கீழே போய் பேசணும். அண்ணன் இந்த வீடு யாரு? மோடிஜி வீடு. எப்ப கட்டி கொடுத்தாரு? 4 years பேக் கட்டி கொடுத்தாரு. இந்த வீட்டுனால உங்களுக்கு என்ன பயன்? என்ன பயனா? இந்த வீட்டுல என்னுடைய பொண்ணுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணிருக்கேன். இந்த வீட்டு பக்கத்துல இருக்கிற டாய்லெட் மோடிஜி கட்டி கொடுத்தார். The toilet is built by மோடிஜி. தமிழ்நாட்டில் மட்டும் 55 லட்சம் டாய்லெட், 55 lakh டாய்லெட் பில் பண்றது பிரதான் மந்திரி ஸ்வச் பாரத் கேம்பெயின் டாய்லெட் பில் பண்ணிருக்கார். மோடிஜி has given me dignity. ஒரு சாதாரண பெண் ஒரு கிராமத்தில் சொல்றது, எனக்கு மோடிஜி அவர்கள் கௌரவத்தை கொடுத்திருக்கிறார். இது ஒரு சாதாரண பெண் ஒரு கௌரவம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்காங்கன்னா எந்த அளவுக்கு ஆழமான மனதுல மோடிஜி இறங்கியிருக்காரு அப்படின்னு பார்க்கணும். இதையெல்லாம் தாண்டி இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போனீங்கன்னா முத்ரா திட்டத்தில் கடன் வாங்கியிருக்கிறோம். தமிழ்நாடு தான் நம்பர் 1 ஸ்டேட்டா தொடர்ந்து இருக்கு. கோவில்பட்டி கடலை மிட்டாய் முதல்ல ஒரு அம்மா முத்ரா திட்டத்தில் 50,000 ரூபாய் கடன் வாங்கி அவங்க செய்கிற கடலை மிட்டாய்க்கு ஒரு லேபிள் அடிச்சு பேக்கேஜிங் போட்டு அது கொண்டு அடிச்சு அதில் காசப்பாய். மணப்பாறை முறுக்கு, சேலம் பக்கத்தில் கொலுசு, எங்கே போனாலும் அடித்தட்டுல மோடிஜி ஸ்கீம்ஸ் has reached to the underprivileged, poorest of the poor. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் திமுக அரசு போன வருஷம் பொங்கலுக்கு கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்கன்னு நீங்க பார்க்கணும். தலைவரே 1000 ரூபாய் வரப்போகுது, ஒன்றிய செயலர் வர்றாரு, தயாரா இருக்கு. மக்கள் காலையில போனாங்க, வெயில் நின்னாங்க, யாரையும் காணோம். சாயந்தரம் போனாங்க, வெயில் நின்னாங்க, யாரையும் காணோம். அடுத்த நாள் காலையில போனாங்க, அடுத்த நாள் சாயந்தரம் அந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு 3 மணி நேரம் ஸ்பீச் எல்லாம் கொடுத்து அதிமுக காரன் போஸ்டர்லாம் போட்டு அதுக்கப்புறம் 1000 ரூபாய். அதான் நாம யார்ட்டையும் சொன்னோம், இன்னைக்கு இந்தியாவில் இந்த 45 கோடி ஜன்தன் ஃப்ரீ அக்கௌண்ட்ல நாம டிரான்ஸ்ஃபர் பண்ண பணம் மட்டுமே 2,22,000 கோடியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம். இதெல்லாம் எங்களுக்கே தெரியாது. போனாலும் ஒரு பட்டம் அனுப்புறாரு. 46 லட்சம் விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் வருஷத்துக்கு போய் உட்காருது. பட்டன் அமுத்துறாரு. ஜன்தன் அக்கௌண்ட் கொரோனா டைம்ல 500 போய் உட்காருது. டிரான்ஸ்ஃபர்மேஷனல் பாலிடிக்ஸ். அதாவது முன்னாடி பாலிடிக்ஸ்னா ஏதோ நாம் ஏதோ பிச்சை போடுற மாதிரி, அவர்களுடைய பணத்தை அவர்களுக்கு கொடுப்பதற்கு ஏதோ பிச்சை போடுவதை போல அதுக்கு ஒரு டிராமாலாம் பண்ணதெல்லாம் மோடிஜி உடைச்சு இதை பண்ணிருக்காங்க. இது பெண்கள் பேச மாட்டாங்க, ஆனா பெண்களுக்கு தெரியும். இன்னைக்கு போய் பெண்கள்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. பட் எவ்ரி உமன் வில் நோ, மோடிஜியை பொறுத்தவரை நேர்மையாக டைரக்டா இஸ் சென்டிங் மீ மணி, நோ மிடில் மேன், நோ புரோக்கர்.
100 day எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் 274 ரூபா 274 rupees கொடுக்கணும். 274 rupees in account. இதற்கு முன்னாடி 100 நாள் எம்ப்ளாய்மெண்ட் எப்படி? அந்த லோக்கல் பஞ்சாயத்து 20 ரூபா கமிஷன், ஜாப் கார்டு போறவனுக்கு 20 ரூபா கமிஷன், அதில் 50 ரூபா போனதுக்கு அப்புறம் 210 rupees அக்கௌண்ட்டுக்கு வரும். இன்னைக்கு has broken everything. இதெல்லாம் பேசுறாங்க. இப்போ கட்சியாக எங்களுடைய வேலை இதை எமோஷனலாக மக்கள்கிட்ட போய் கனெக்ட் பண்ணணும், அதை கொண்டு செல்ல வேண்டும். அதனால் we are very confident 2024 தேர்தல் நடக்கும் பொழுது மிகப்பெரிய அளவிலே தமிழகத்திலே மாற்றம் வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இரண்டாவது, முதலாக தமிழக அரசியல் களத்திலே சித்தாந்த ரீதியிலே பேச்சுவார்த்தை ஆரம்பித்திருக்கிறது. இத்தனால பார்த்தீங்கன்னா ஐடியாலஜிக்கலாக பீப்புள் நெவர் ஸ்போக் இன் தமிழ்நாடு. ஃபர்ஸ்ட் டைம் பீப்புள் ஆர் டேக்கிங் பொசிஷன்ஸ். இப்போ யூஎஸ் மாதிரி நம்ம கிளைமேட் சேஞ்சுக்கு போகணுமா வேண்டாமா, ரிபப்ளிக்கா டெமா, ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் ஐடியாலஜிக்கல் பொசிஷனை மக்கள் எடுக்கிறாங்க. சரியோ தப்போ, பீப்புள் ஆர் டேக்கிங் அ பொசிஷன். ராஜராஜ சோழனை ஹிந்து இல்லைன்னு நீ சொல்ற, ஹிந்து இல்லைன்னு நீ சொல்ற, இது ஒரு ஆர்குமெண்ட். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாத்தீங்கன்னா there is a counter argument. ஒரு ஆயிரக்கணக்கான நபர்கள் வந்து ராஜராஜ சோழன் அவர்கள் ஏன் ஹிந்து, சைவம் வைணவம் எப்படி, அது ஹிந்துங்கிறது என்ன, ஹிந்துங்கிற வார்த்தை என்ன, எங்கிருந்து வந்துச்சு, இதெல்லாம் முதலா நம்ம பார்க்கிறோம். இத்தனை நண்பர்கள் பேசுகின்றார்கள். எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் ஆரம்பித்து, ஜெயமோகன் அவர்களை போன்று புகழ் இல்லை என்றாலும் கூட வீட்டில் உட்கார்ந்துட்டு சாதாரண செல்போன்ல ஒரு அம்மா டைப் அடிச்சு எழுதுறாங்க. பிகாஸ் ஷீ இஸ் எம்பவர்ட். அவங்களுக்கு அந்த நம்பிக்கை தைரியம் இப்போ வந்திருக்கு. ஸோ இது அனைத்துமே தமிழகத்தில் ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ் கூட நம்மளை கொண்டு போக ஆரம்பிக்குது. ஓகே, டிஎம்கே சொல்றது ஒரு ஐடியாலஜி, அது உங்களுக்கு வேணுமா? பிஜேபி சொல்றது ஒரு ஐடியாலஜி, அது உங்களுக்கு வேணும். இது தமிழக அரசியல் களத்திற்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். we need this, it is also happening. அதனால் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அதிகமாக நேரத்தை எடுத்துக்கொண்டால் அது நன்றாக இருக்காது. எங்களுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க. நாங்களும் சாண்டியாகோவிலிருந்து பயணம் செய்து வருவது கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. we got delayed coming in this traffic from San Diego. So respectfully we acknowledge all your presence. You have come all the way. We continue to expect your support. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு, பல்லாயிரக்கணக்கான மைல் தூரத்தில் இருந்தாலும் கூட உங்களுடைய ஆதரவு தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எந்த மாற்று கருத்தும் இல்லை. அங்கே வந்து பூத்தில் கலப்படை செய்யணும்னு அவசியம் கிடையாது, அது உங்க வேலை இல்லை. ஆனால் கருத்தியல் அடிப்படையிலே உங்களுடைய வார்த்தை என்பது எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஐடியாலஜிக்கல் ரீதியில், ஐடியாலஜிக்கல் பேசிஸ்ல, even you sit in US now, different time zone, you work for a company, you are very busy, still you write the 2 words in a Facebook or a Twitter or an Instagram. Ideologically you make your voice count. That is important for me. கட்சிப்பணி செய்ய முடிந்தவர்கள் அங்க கட்சிப்பணி செய்யலாம், அதுவும் முக்கியம். கட்சிப்பணி செய்ய முடியாதவர்கள் இந்த ஊக்குவிப்பு எங்களுக்கு தேவை. குறிப்பாக இப்ப இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்களுக்கு தேவை. அதை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை, நன்றிகளை காணிக்கையாகி, தமிழகம் எப்பொழுது வந்தாலும் நீங்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திற்கு வர வேண்டும். எப்பொழுது வந்தாலும் நீங்கள் வந்து பார்க்க வேண்டும் எப்படி இந்த கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது, எப்படி முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது, எந்த மாதிரி விஷயங்களை செய்யறோம்னு. ஸோ இந்த நண்பர்கள் இருக்கின்றார்கள், ஏற்பாடு செய்த நண்பர்கள் இருக்கின்றார்கள் தொடர்புக்கு. I would like to pay my compliments to senior leaders of the Tamil community, of the Hindu community, Indian community, Dr. Vinod Ambastha, Dr. Amit Desai ji, both of them are very at the same time Dr. Narayanasamy ji is also there. நாகராஜன் அவர்களுக்கு இதை மிக திறமையாக அன்போடு பாசத்தோடு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஹரி புத்துலோ அவர்களுக்கு இந்த மடம், இந்த கோயில் இருக்கக்கூடிய மடத்தினுடைய சாமிஜிக்கும் எனக்கும் ஒரு 13 ஆண்டு காலம் ஒரு தொடர்பு இருக்கிறது. உடுப்பியிலே நான் காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த பொழுது இந்த சாமிஜி ரொம்ப நெருக்கமான ஒரு சாமிஜி. அவர்கள் எப்பொழுதும் கூட நல்ல முறையிலே எனக்கு தொடர்ந்து ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய ஒரு சாமிஜி. உடுப்பியிலே அவருடைய மட்டத்திற்கு எப்பொழுதுமே செல்வேன் என்று அமெரிக்காவில் அவங்களுடைய கோயிலுக்கு வந்து அங்கே உங்களை சந்தித்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி. இங்கே வரும்பொழுது சாமிஜிக்கு தொலைபேசி மூலமாக பேசினேன். நியூ ஜெர்சியில் இருக்கேன், இந்த மாதிரி உங்கள் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் என்று
சாமிஜி அவர்கள் அவருடைய வாழ்த்துக்கள், புத்திகே மட்ட சாமிஜி அவர்கள் அவருடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்ல சொன்னார். அதையும் கூட இந்த நேரத்தில் அனைத்து நண்பர்கள், I pay my respects and compliments to every single person who has come here. Thank you so much. Jai Hind, Bharat Mata ki Jai.